எல்லோருக்கும் வணக்கம். முத்ரா நாடக விழா தசாரத்தினங்கள், a collection of 10 dramas in 10 years for 10 days. இந்த ட்ராமா ஃபெஸ்டிவல் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நாங்கள் நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். 2006லேருந்து இதை நடத்தின்னு வந்துட்டுருக்கோம். இது இன்ஃபோசிஸ் ஹால் அப்படிங்கிற ராமகிருஷ்ணா ஸ்கூலில் இருக்கிற ஹாலில் விமர்சையாக நடக்கும். இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் அது பண்ண முடியாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கோம். கிட்டத்தட்ட 230 நாடகங்களை நாங்கள் இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் 105 நாடகங்கள் ஒரு பொக்கிஷமாக, ஒரு ஆர்கேவ், வீடியோ ஆர்கேவாக அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சதுனால இன்றைக்கி அதை நீங்கள் பார்த்து மகிழ முடிகிறது. இந்த நாடக விழா போன வருடம் நாங்கள் காத்தாடி ராமமூர்த்தியின் 8 நாடகங்கள், அதாவது ஒரே ட்ரூப்பாக அவங்க நடிக்கிற மாதிரி ஒரு 8 நாடகங்களை நடத்தினோம். ரொம்ப பிரமாதமாக நடந்தது. அது இன்னும் இணையதளத்தில் யூடியூப்பில் இருக்குது. இன்றைக்கும் யூடியூப்பில் லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. இந்த வருடம் ஒரு ட்ரூப்பாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் ட்ரூப்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் அதை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த 10 வருடத்தில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லேருந்து செலக்ட் பண்ணி பெஸ்ட் ட்ராமாஸாக ஒரு 10 நாடகங்களை உங்களுக்கு கொடுக்குறோம். You can watch from the computer or laptop from www.palmtv.com, from iPhone or iPad at www.palmtv.com/iPhone. Android mobile users can watch by downloading Palm TV 2.0 app, and you can also watch from your smart TV through Mudra Bhaskar YouTube channel. இந்த நாடகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னை எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9840072821. இந்த நாடகங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். ஆனால் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாடகங்களை எழுதி நடித்து அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்காக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ட்ராயிங் ரூமில் இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, நேரம் செலவு, அது உங்களுக்கே தெரியும். இஃப் யூ ஃபீல் இட் இஸ் வர்த் இட், யூ கேன் கான்ட்ரிபியூட் பை வே ஆஃப் ஜாய் ஆஃப் கிவிங். திஸ் கான்ட்ரிபியூஷன் யூ கேன் டூ பை வே ஆஃப் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், Google Pay or PayPal. For this whole festival, we are requesting ₹1,000 for those who are residing in India and $50 for NRIs. This ₹1,000 and $50 are only minimum. You can give more than that also. This proceeds goes to the participating drama troops. Here are the bank details. இந்த முத்ரா பற்றி பேசணுன்னாக்கா ஆரம்பத்துலேருந்து ஒரு மிருதங்கமாக வித்வானாக வந்த முத்ரா பாஸ்கர், ராதா, அவள் 2 பேரும் சேர்ந்த உடனே ஏதோ ஒரு எனர்ஜி அங்கேருந்து ஆகாசத்தில் ஒரு ஸ்பார்க் வந்திருக்கணும். ஒரு 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அச்சீவ்மெண்ட்ஸ் நான் அளவில் அடங்காது, சொல்லில் அடங்காது. ராதா பாஸ்கர் தம்பதிகளின் அடுத்த புதுமை என்ன என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு அற்புதமாக சபா வளர்ந்திருக்கிறது. நமது முதல் பாராட்டு உரியவர்கள் அவர்களே. சங்கீதத்தில் கிருதி, கீர்த்தனை, நிரவல், ஸ்வரம், சிட்டஸ்வரம், ராகம், ஆலாப்பனை, தானம் என்னெல்லாமோ இருக்குது. இதையெல்லாத்தையும் விட ஜாஸ்தியாக சங்கீதத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது முத்ரா தான். 25 years of conducting such a mega event is no mean achievement in spite of not only monetary constraints but also other humanly and environmental problems.
This dynamic couple need our support in their dedicated journey of keeping up our art and culture as flag flying aloft. இந்த சபாக்காரெல்லாம் இந்த ஆர்ட்ஸை ப்ரமோட் பண்ண மாதிரி யாருமே பண்ணதில்லை. கார்த்திக் ஃபைனான்ஸ் ராஜகோபால், கிருஷ்ணகாந்த் சபா எங்கிராமன், நாரதன் சபா கிருஷ்ணசாமி, இந்த மாதிரி பீப்புளெலாம் அவ்வளோ சர்வ் பண்ணியிருக்கா சபாஸ். அந்த ட்ரெடிஷனில் முத்ராவும் வருதுன்றது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். நல்ல கலைஞனை தேர்ந்தெடுத்து பாராட்ட வேண்டும் என்ற நல்ல உள்ளம் கொண்ட முத்ரா பாஸ்கர், திருமதி பாஸ்கர் அவர்களை பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பெரிய ஒரு ஆனர் கொடுத்துருக்கீங்க, லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். முத்ரா, அருமையான முத்ரா. ஐ வில் ரிமெம்பர் யூ ஃபார் எவர். தேங்க்யூ. முத்ராவை பற்றி சொல்லணும். முத்ரா பாஸ்கர் அவர்களுடைய மனைவியார் 2 பேரும் மோஸ்ட் என்வியஸ் கப்புள் ஆஃப் நாட் ஓன்லி சென்னை பட் தி ஹோல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவேன் நான். அவங்க 2 பேரும் அவ்வளவு பிஸியாக இருக்காங்க, அவ்வளவு பிஸியான விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. இருவரும் சண்டை போடாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடாமல் அற்புதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாடகத்துக்கும் சரி சங்கீதத்துக்கும் மிகப்பெரிய சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார். The glorious pair of Bhaskar and Radha. Hats off to Bhaskar and Radha. முத்ரா பாஸ்கருக்கும் ராதா பாஸ்கருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. எதுக்கு சொல்லணும்னா எல்லாருமே அவார்டு கொடுக்குறாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு டாக்குமெண்ட்ரின்னு ஒன்று எடுத்து ஒரு பண்ணிங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய ஆனராக நான் கருதுகின்றேன். நாங்கள் 4 பேரும் குத்து விளக்கு ஏற்றினோம்னா மிச்சம் ஒன்று தான் இருந்தது. பாஸ்கர் ஏற்ற போகிறாரா ராதா பாஸ்கர் ஏற்ற போகிறாருன்னு பார்த்தேன். அப்போ பாஸ்கரும் ராதா பாஸ்கரும் சேர்ந்து அந்த ஒரு திரியை ஏற்றினார்களே, அதுதான் கணவன் மனைவி. பாஸ்கர் சாரை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையை அவர் பண்ணுறார். டாக்குமெண்டிங் இஸ் எ ஜாப் ஆஃப் த கவர்மெண்ட். பட் வாட் பாஸ்கர் சார் டஸ் த்ரூ ப்ரெஸ், த்ரூ த மேகசின், த்ரூ த டெலிவிஷன், நவ் த்ரூ ரேடியோ அண்ட் இன் ஃபியூச்சர் வாட் எவர் டெக்னாலஜி, பயங்கர மல்டிஃபேசட்டடா. ஆனால் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹி இஸ் கோயிங் டு லீவ் பிஹைண்ட் டு த சொசைட்டி இஸ் டாக்குமெண்டிங். இந்த பாலம் டிவி ஆப், ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ஃப்யூச்சரில் வந்து பாலம் டிவி 2.0 ஆப்பாக மாறப்போகிறோம். இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால அந்த ஆப்பை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆப் வந்து ஒரு 6 மாதம்தான் வரும். அது வரைக்கும் நீங்கள் இந்த பாலம் டிவி 2.0 ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் பார்க்க பழகிக்கங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் எக்ஸிஸ்டிங் ஆப் போயிடும். அந்த 2.0 ஆப்பில் தான் நீங்கள் பார்க்க முடியா இருக்கும். அதனால் நீங்கள் பாலம் டிவி 2.0 அப்படிங்கிற ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணி அதில் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பாலம் டிவி 2.0 ஆப்பு லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்குறதுக்கு மட்டும்தான். ஸோ அட் த டைம் ஆஃப் வெப்காஸ்ட்டு தான் உங்களால் இதை பார்க்க முடியும். மற்ற நேரங்களில் இதில் பார்க்க முடியாது. லெஷர்லியாக பார்க்குறதுக்கு நீங்கள் ஏற்கனவே பாலம் ஆர்கேவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்கேன், அந்த ஆப்பில் பார்க்கலாம். இன்று நீங்கள் பார்க்க போகும் நாடகம் அகஸ்டோ கிரியேஷன்ஸ் பிரசன்ஸ் திரு J.R. ஆழ்வார் எலும்புக்கூடு, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அகஸ்டோ. இந்த பெருந்தொற்று காலத்தில் நாடக கலைக்காக முத்ரா பாஸ்கர் பெருந்தொண்டு செய்து வருகிறார். அவருக்கு ஆதரவரம் நீட்டி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டுமென அனைத்து கலைஞர்களுக்கும் அன்புடன் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெரு விழாவில் எங்களுக்கு வாய்ப்பளித்த முத்ரா பாஸ்கர் அவர்களுக்கு அகஸ்டோ குழுவினரின் சார்பாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சல்யூட் உங்களுக்கு தான். எங்களுக்கா?
உங்களுக்கே தான். ஆச்சரியமா இருக்கு. சாதாரணமா லத்தியால தான் அடிப்பீங்க, சல்யூட்டே அடிக்கிறீங்க. எடுத்து சார் இது ரொம்ப ஓவர். ஆனால் எடுத்துக்கோங்க சார். ஐயா தர்மசாமி, தர்ம போடுங்க சாமி. இன்ஸ்பெக்டர் ஐயா, தர்மசாமி வரேன். காசு எடுக்கிறதுக்குள்ள குரல் கொடுத்தா எப்படி? சார் நல்லா பார்த்தீங்களா? இது போலீஸ் ஸ்டேஷன் தானே? போலீஸ் ஸ்டேஷன் தான் சார். ஆனால் என்ட்ரு பண்ணுறப்பவே ஒரே ஊதுபத்தி வாசனை. வாசலில் உட்காரத்துக்கு பளபளன்னு ஸ்டீல் சேர்ஸ். அப்புறம் இங்கே கொடுக்குற மரியாதை நம்பவே முடியல. எது? இல்லை சார், பிச்சைக்காரன் ஸ்டேஷன் வாசலில் நின்று பிச்சை எடுக்கிறான். நீங்கள் என்னடான்னா பொறுமையாக சில்லறையை போட்டு வரீங்க. இங்கே எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. கரெக்ட். இது ஒரு வித்தியாசமான ஸ்டேஷன் தான். எவ்வளோ பத்திரிக்கை வந்திருக்கு, படிக்கலையா? சாரி, நாங்கள் படிக்கலை. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா தான். அப்படியா? இன்ஸ்பெக்டர் பேரு நவாப் ராஜமாணிக்கம். நவாப் ராஜமாணிக்கமா? என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா? கிண்டலா? எதுக்கு? நவாப் ராஜமாணிக்கம் யார் தெரியுமா? அவர் பெரிய நாடக நடிகர். பக்த ராமதாஸ்னு ஒரு நாடகம், அதில் நவாப்பா வேஷம் போட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதனால தான் அவர் பேர் நவாப் ராஜமாணிக்கம். எதுக்கு அந்த பேரை இவர் வச்சிருக்காரு? அந்த பேரை இவர் வச்சுக்கல, இவர் அப்பா இவருக்கு வச்சாரு. நாடக நடிகர்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, உங்க மேட்டர் என்ன? இன்ஸ்பெக்டர் எப்போ வருவார்? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சாரி, மேட்டர் அந்த மாதிரி. ம். ஐயா, ஆமாய்யா, 2 பேர் வந்திருக்காங்கய்யா. மேட்ரு என்னன்னு தெரியலையா? உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம். சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ 7 நிமிஷத்துல ஐயா வந்துடுவார். 7 நிமிஷமா? ஆமா, 7 நிமிஷம் தான். இல்லை, சாதாரணமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு சொல்லுவாங்க. இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்கிறோம் எவனாவது நேரத்துக்கு வந்துருக்கானா? ஆனால் எங்கள் ஐயா 7 நிமிஷம்னா கரெக்டாக 7 நிமிஷத்துக்கு வந்துடுவேன். சார் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் எப்படி? கேஸுன்னா? அதான் சார், இந்த கொலை திருட்டு வழிப்பறி இந்த மாதிரி. அதெல்லாம் கண்டே பிடிக்க மாட்டோம். என்ன சொல்கிறீங்க? பின்ன ஒரு கேஸ்னா போலீஸ் தானே கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் மற்ற போலீஸுக்கு. இங்கே எல்லாமே வேற மாதிரி. எந்த மாதிரி? இப்போ உங்க பொருள் ஒன்று திருடு போயிடுச்சுன்னு வச்சுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்க வரீங்க. இன்ஃபேக்ட் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ நல்லா கேட்டுங்க, திருடு போன உங்க பொருள் என்னன்னு சொல்லுங்க. சாரி. பரவாயில்ல, இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்டே சொல்லுங்க. ஆனால் நான் சொல்றது நல்லா கேட்டுங்க. திருடு போன உங்க பொருள் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ, குறைஞ்ச மேக்சிமம் 10 நாள், 10 நாள் தானா உங்க கைக்கு வந்துச்சு. அது எப்படி? அது அப்படிதான். ஒருவேளை உங்க கைக்கும் வரல, எங்க கைக்கும் வரலன்னா ஒரு தகவல் என்னென்ன, பலான இடத்துல பலான பொருள் வச்சிருக்க, போய் எடுத்துக்குங்க. அந்த தகவலை யார் கொடுப்பாங்க? அவங்க பொருளை திருநானா அவன் கூடவே ஒரு லெட்டரும் வச்சிருப்பான். அது எதுக்கு? பலான இடத்துல பலான ஆளுகிட்ட பலான பொருளை திருடிட்டேன், என்ன மன்னிச்சுக்குங்க, இப்படி அதில் எழுதியிருப்பான். சார் லூஸா அவன்? இதுக்கு எதுக்கு அவன் திருடணும் லெட்டர் வைக்கணும்? லெட்டர் எழுதிட்டா எங்க ஐயா சும்மா விட்டுருவாரா? இவர் என்ன பண்ணுவாரு? எவன் திருண்ணா, ஏன் திருண்ணா, பேர் ஊர் அட்ரஸ் செல் நம்பர் கில்லாடியே கண்டுபிடிப்பாரு. சார் எனக்கு என்னவோ இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே தெரியல, பசங்க ஆடுற கம்ப்யூட்டர் கேம் பிளே ஸ்டேஷன் மாதிரி தெரியுது. ஐயா ஐயா, எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாமோ அதே இடத்துல தான் இருந்தது ஐயா. ஆமா, உள்ள என்னையா இருக்கு? பிரிச்சு பாரு. ஐயா, இதையா திருண்ணா? ஆமா, இந்தா என்னையா எழுதியிருக்கா? இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு வணக்கம். இந்த கலசம் திருநடை மருதூர் கோயில் கோபுர கலசம், இருடியத்துக்காக திருடினேன். இதை கொஞ்ச நாள் வீட்டில் மறைச்சி வச்சேன். அப்போது நல்லா இருந்த எங்கள் அப்பாவுக்கு கை கால் விளங்கலை. அது ஏன்னு அப்போ எனக்கு விளங்கலை. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் கை கால் விளங்கலை,
அப்போவும் எனக்கு விளங்கலை. இப்போ 10 நாளைக்கு முன்னாடி சென்னை காந்தம் தேட்டரில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற என் தம்பிக்கு கை கால் விளங்கலை. இப்போதான் எனக்கு எல்லாமே விளங்குச்சு. இதுக்கு காரணம் இதோ இந்த கோபுர கலசம். தெய்வ குத்தம் பண்ணிட்டேயா ஐயா, தயவு செஞ்சு இதை அந்த திருநெல்வேலி கோயிலே ஒப்படைச்சிருக்க. ஒரு திருடன் இப்படி கூட எழுதுவானா சார்? எழுதிட்டா எங்க ஐயா சும்மா விட்டுருவாரா? இது மொட்டை கடிதம், ஊர் பேர் இல்லை, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்நேரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுதான் எங்க ஐயா. அது எப்படி சார்? திருடன் பேரே இல்லையே. எடுத்தவன் பேரு கந்தன், ஊரு மதுரை, செல் நம்பர் 988 588 488. பாத்தீங்களா திருடனை எப்படி எட்டி பிடிச்சிருக்காரு? ஐயா எனக்கே ஆச்சரியம், எப்படியா கண்டுபிடிச்சீங்க? அந்த கலசம் எதுல இருந்தது? இந்த பையில. அந்த பையில என்ன விளம்பரம் இருக்கு? KRS டெக்ஸ்டைல்ஸ், நம்பர் 10, சித்திர மேலமாசி வீதி, மதுரை. ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக் ஐசே. ஸோ இதை வச்சு திருட மதுரைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஹலோ, இந்த ஒண்ணு கண்ணு ஆதாரத்தை வச்சு முடிவு பண்ணா அது கத்துக்குட்டி போலீஸ். எங்க ஐயா ஜல்லிக்கட்டு போலீஸ். பக்காவா இன்னொரு ஆதாரம் வச்சிருப்பாரு. அத இப்ப சொல்லுவார் பாருங்க. அந்த கலசம் எதுல சுத்தி இருந்தது? இந்த பேப்பர் தந்தி பத்திரிக்கையா? அந்த தினத்தந்தி எந்த ஒரு பதிப்பு? மதுரை பதிப்பு போட்டிருக்கு. பாத்தீங்களா, 1க்கு 2 ஆதாரம் வச்சுதான் திருட மதுரைன்னு முடிவு பண்ணியிருக்காரு. மதுரை ஊர் ஓகே, திருடன் பேரு கந்தன்னு கரெக்டா சொன்னாரு. அது எப்படி? அத இப்ப சொல்லுவார் பாருங்க. ஐயா எப்படியா? லெட்டர்ல எடுத்தவன் தம்பி சென்னையில செக்யூரிட்டியா எங்க இருக்கான்? காந்தம் தேட்டர்ல. காந்தம் தேட்டரை கான்டாக்ட் பண்ண. கை கால் விழுந்த செக்யூரிட்டி பேரு ராஜவேல்னு தெரிஞ்சது. ராஜவேலை பிடிச்ச அண்ணன் பேரு காந்தன்னு சொன்னான். ஊர் மதுரை, செல் நம்பர் எல்லாத்தையும் கேட்டான். சார் நிஜமா சொல்றேன், நீங்க ஒரு ஸ்காட்லாந்து போலீஸ் சார். உங்களுக்கு கிடைச்ச துப்பு சும்மா ஒரு நூல் இழ, அதை கட்டி ஒரு மலையே இழுத்துட்டீங்க சார். கை கொடுங்க. இப்ப கொடுக்காதீங்க, இப்ப கொடுக்காதீங்க. ஏன் சார்? இதுக்கு மேல எங்க ஐயா ஒண்ணு பண்ணிருப்பார். அதையும் கேட்டுட்டு மொத்தமா கையை கொடுங்க. இதுக்கு மேல என்ன சார் இருக்கு? நாட்டுல எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன், எத்தனையோ இன்ஸ்பெக்டர், அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த திருடன் கந்த இவரை நம்பி அந்த கலசத்தை இந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கானா? என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? தெரியல சார். இந்த லெட்டர்ல திருட கந்த அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு? கை கால் விளங்கல. இப்போவாது ஏதாவது விளங்குதா? சத்தியமா விளங்கல சார். இந்நேரம் அவங்களுக்கு ஐயா ஏதாவது செய்திருப்பாரு. மிஸ்டர் மோகன், இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஐயா உங்களை பத்தி எனக்கு தெரியா, நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இவங்களுக்காக சொல்லுங்க. மதுரை அவனியாபுரம் இன்ஸ்பெக்டர் என் பேட்ச்மேட். அதனால அவர்கிட்ட சொல்லி அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் பார்த்து சேர்க்க சொல்லிட்டேன். இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ, அந்த ட்ரீட்மெண்ட் சும்மா இல்லை, ஐயா சொந்த செலவுல. இப்ப தெரிஞ்சுங்க, எங்க ஐயா லாடம் கட்டுற போலீஸ் இல்ல, பாட சொல்ல போலீஸ். இப்ப கைய கொடுங்க. கிரேட் சார். ஒரு திருடனுக்கு போய் இவ்ளோ பண்றீங்க. ஹலோ, நீங்களும் நானும் தான் அவனை திருடன் சொல்லிட்டு இருக்கோம். ஐயா கவனிச்சிங்களா? திருடன் சொல்லல, எடுத்தவன் தான் சொல்றாரு. ஓகே, உங்க மேட்டர் என்ன சார்? திரு JR ஆழ்வார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஏரியாலே 80 வருஷமா இருக்கு, அதானே? அதுக்கு இவர் தான் ஹெட் மாஸ்டர். வணக்கம் சார். பாப்பை, இவர் பேர் சீனிவாசன், ஃபிசிக்ஸ் மாஸ்டர். ஃபிசிக்கலாக எனக்கு எப்போ ரொம்ப உதவியாக இருப்பார் சார். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சார் 80 வருஷமா பயபக்தியோட பாதுகாத்துக்கிட்டு இருந்த ஒரு பொருள் இப்போ லேப்ல திடீர்னு காணாம போயிடுச்சு சார். ஓகே சார், இத்தனைக்கு அந்த பொருளை கண்ணாடி பீரோக்குள்ள வச்சு பூட்டெல்லாம் போட்டு ரொம்ப பத்திரமா தான் வச்சிருந்தோம். ஓகே, அந்த பொருளை போய் கள்ளசாவி போட்டு எப்படியோ எடுத்துன்னு போயிட்டாங்க சார். சார், இத்தனைக்கு அந்த பொருளை ஸ்டாப் இட்.
ஸ்டாப் இட். பொருள் பொருள் பொருள். என்ன இந்த பொருள்? எலும்பு கூட. ஐயா, நம்ம ஸ்டேஷன்ல இது வரைக்கும் இதை காணோம், அதை காணோம், எதையோ காணோம் வந்திருக்காங்க. ஆனா தடையா எலும்பு கூட காணோம் வந்திருக்க கேஸ் இதாயா. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண எலும்புக்கூடு இல்லை. திரு ஜே.ஆர். ஆழ்வார் எலும்புக்கூடு. இவர் தான் எங்க ஸ்கூல் ஃபவுண்டர். தன் மொத்த ஆஸ்தியும் இந்த ஸ்கூலுக்கே எழுதி வச்சிட்டார். நிஜமாவா? ஆஸ்தி மட்டும் இல்லை சார், அஸ்தியா போக வேண்டிய உடம்பு அப்படியே நாஸ்தியா போகாம எலும்பு கூட கொடுத்துட்டார். அந்த எலும்பு கூட நீங்க தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அதுவும் இன்னும் 10 நாள்ல சார். 10 நாள்லையா? ஆமாம் சார், இன்னும் 10 நாள் ஸ்கூல் ஹாலிடேஸ். லீவ் முடிஞ்சு ரீஓப்பன் பண்ணுறப்ப லேபில் கண்ணாடி பீரோவில் அது இருந்தே ஆகணும். ஏன்னா அன்னைக்கு தான் எங்கள் ஃபவுண்டர்ஸ் டே, அவர் பிறந்த நாள். சார் அன்னைக்கு லேப்லேருந்து ப்ரேயர் ஹால் வரைக்கும் திரு ஜே.ஆர். ஆழ்வார் எலும்புக்கூட்டுக்கு சூட்டு கோட்டு எல்லாம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் ப்ரேயர் மீட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், இந்த எலும்பு கூட நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் வெளியில் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் சார்? ஒரு எலும்பு கூடையே பத்திரமா பார்த்துக்க முடியாத பள்ளி நிர்வாகம் சதையும் நரம்புமா எலும்பும் தோலுமா அனுப்புகிற எங்கள் பிள்ளைகளை எப்படி சேஃப்டியாக பார்த்துப்பாங்கன்னு பேரண்ட்ஸ்லாம் வந்து எங்களை அடிக்கவே வந்துடுவாங்க சார். ஏன் சார், ஏன் இதுக்கு போய் இவ்வளோ கவலைப்படுறீங்க? புதுசாக ஒரு எலும்பு கூடு வாங்கிடுங்க, அந்த கண்ணாடி பீரோவில் வச்சிருங்க, அடையாளமா தெரியும். இல்லை சார், அது தெரிஞ்சிடும். அதுவும் பார்த்த உடனே டக்குன்னு தெரிஞ்சிடும். அது எப்படியே? அவருக்கு எப்பவுமே ஒரு சிரிப்பு மூஞ்சி, சாதாரணமாகவே சிரிக்கிற மாதிரியே பல்லமைப்பு. அதனால எலும்பு கூட இருந்தாலும் சிரிக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயா, இந்த ஜே.ஆர். ஆழ்வார் எலும்பு கூட எவையா எடுத்துருப்பான்? எதுக்கையா எடுத்து? மாமி ஆணி அடிச்சிட்டேன். என்ன சொன்னீங்க? இல்லப்பா, நல்ல ஸ்ட்ராங்கா அடிச்சியான்னு கேட்டேன். கேவலப்படுத்திட்டீங்க, ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்க மாமி. இதுக்கு பதிலா இந்த சுத்தியாலே மூஞ்சில நொங்கு நொங்கு அடிச்சிருக்கலாம். இப்ப நான் என்ன ஒண்ணு தப்பா சொல்லிட்டேன்? நான் யார் மாமி? சண்முகம். பேரை கேட்கல. எலக்ட்ரீஷியன். இந்த புது வீட்டில் கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்துவேன். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக கையில் வச்சிருக்கேன். என்ன சொன்ன? எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ, எக்ஸ்பீரியன்ஸ்ல அது ஏதோ ஒன்று. ஒரு ஆணி, தம் தூண்டு ஆணி நல்லா அடிச்சுதான் தொட்டுக்கிடணும். ஆமா, பேர் பெரிய எலக்ட்ரீஷியன். மற்ற நீ தான் சொல்லிக்கணும். எல்லாம் தப்பா கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்க. ஏன் லைட்டு போட்டா ஃபேன் போட்டா லைட் எரியுதா? அப்படி எரிஞ்சாலும் பரவாயில்லையே. வேற என்ன பண்ணுது? அந்த ரூம்ல சுவிட்ச் போட்டா இந்த ரூம்ல எரியறது, இந்த ரூம்ல சுவிட்ச் போட்டா அந்த ரூம்ல எரியறது. அது வேற ஒன்றும் இல்லை மாமி. நம்ம ஆளு எங்கே வரானுங்க எல்லாம் பீகார் ஒடிசா பசங்க. அவனுக்கு நம்பினது தப்பாக போச்சு. நான் அங்கே இங்கே 4 இடத்துல வேலை எடுத்துட்டேன். அதான் இங்கே வர முடியாமல் போச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மெட்டீரியல் வாங்குறச்சே, அட்வான்ஸ் வாங்குறச்சே கரெக்டாக ஆஜராயிடுறேன். என்ன வயரிங் பண்ணுறப்போ, ஜம்பர் அடிக்கிறப்போ ஜம்ப் ஆயிடுறேன். ஜெயா, இந்த மோட்டார் சுவிட்ச் போட்டு தான் இருக்கு. ஆனால் டேங்க்ல ஜலம் விழவே இல்லை. விடாதுண்ணா, அது விழவே விழாது. ஏன்? நீங்கள் ஃப்ரிட்ஜு சுவிட்சை போய் போடுங்க. அதுதான் மோட்டார் சுவிட்ச். அப்படி இப்படி யார் மாற்றினா? மாற்றல, இனிமேதான் அதை அப்படி இப்படி மாற்றணும். ஓ அப்படியா? அதான் நான் வாஷிங் மிஷின் மேலே லைட்டை போட்டால் வாஷிங் மிஷின் சுற்றுறது யாரோட வேலை?
இதோ எல்லாம் இதோ நிற்கிறாரு சூப்பர் எலக்ட்ரிக்கல் மேன். சண்முகம் பண்ணுற வேலை. சண்முகம் சாரி சார் சின்ன தப்பு நடந்துருச்சு. ஒன்றுமில்ல, மாற்றி கொடுத்தா எல்லாம் சரியாகும். மாற்றிடும். சாரி சார். நாராயணா. ஏன்டா அதுக்கு இத்தனை ஃபீல் பண்ணுறேன்? லோகத்தில் மனுஷாட பிறக்கிறத தப்பு பண்ணுறது சகஜம்தான்டா. என்ன மாமி உன்னை ஏதாவது திட்டாளா? ஐயோ இல்லை சார். வர்றா சண்முகம், மாமி அப்படி உன்னை ஏதாவது சொல்லியிருந்தாள்னா அதை மனசில் வச்சுக்காத. இந்த காதில் வாங்கு, அந்த காதில் விட்டுரு. ஏற்கனவே அதுதான் பண்ணிட்டு இருக்கான். இந்த ரூம்ல கனெக்ஷனை வாங்கி அந்த ரூம்ல கொடுத்துருக்கான். சண்முகம் இந்த போட்டோ உங்க மாட்டு. மாமி என்னது சாமி படமா இருக்குன்னு பார்த்தா யாரோ ஆசாமி படமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இவரும் ஒரு சுவாமி. போய் மாட்டு. எப்படி சார் இந்த இடத்த பூச்சிங்க? எந்த இடத்த? அதான் வீட்டை கட்டியிருக்கீங்களே இந்த இடத்த சொன்னேன். இப்போ இன்னைக்கு இந்த இடம் எவ்வளோ போகுது தெரியுமா? தெரியலையா சார்? வேணாங்க. நாட்டு நடப்பு உலக நடப்பு தெரிஞ்ச உங்களுக்கு இந்த இடத்த மதிப்பா தெரியாது. கிரவுண்டு 4 கோடிக்கு போகுது சார். எப்படியோ 2 கிரவுண்ட் அப்பவே வாங்கி போட்டீங்களே. நாங்கள் எங்கடா வாங்கினோம்? அதுவும் அந்த ஃபோட்டோவில் இருக்காரு என்னோட ஆஃபீஸர் ஆரோக்கியசாமி. அவர் தான் என்னை வாங்குன்னு கம்பல் பண்ணி வாங்க வச்சுட்டார். அதுவும் சண்முகம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எவ்வளோ தெரியுமோ? 30,000 ரூபா. 30,000? ஆமா. 2 கிரவுண்ட் சேர்த்தா? ஆமாப்பா. வெறும் 30,000? ஆமா. அந்த 30,000 கூட அப்ப எங்க கையில இல்ல. அது ஆபீசர் ஆரோக்கியசாமி தான் அந்த 30,000 எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாருப்பா. அந்த 30,000 கூட நாங்கள் எப்படி அடைச்சோன்னு உங்களுக்கு தெரியுமோ? மாதம் வெறும் 100-200 கொடுத்து தண்டா. மாமி அப்போ தெய்வம் தந்த ஊடு காலியாகிற அந்த கிரவுண்டில் நீங்கள் ஒரு கோவிலே கட்டலாம் மாமி. அதான் எங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் நல்ல குணம் இருக்குன்னா அது இந்த மாதிரி பெரியவா கிட்டேருந்து கற்றுன்றது தான். சரி, கிரகப்பிரவேசம் என்னைக்கு வச்சுருக்கீங்க? இன்னைக்கு. கிண்டல் பண்ணாதீங்க சார். என்னைக்கு சார் கிரகப்பிரவேசம்? இன்னைக்கு தான்டா காலம்புற பாலை காய்ச்சாச்சு. என்ன சார் இது? 4 பேருக்கு சொல்லாமல் 4 பேருக்கு சோறு போடாமல் எப்படி சார் கிரகப்பிரவேசம்? 4 பேர் இல்லை, இந்நேரம் 400 பேர் சாப்பிட்டுன்னு இருப்பான். எங்க? அநாத ஆசிரமத்தில், முதியோர் இல்லத்தில். கிரகப்பிரவேசத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அதை அங்கே கொடுத்தாச்சு. எல்லாம் மாமாவோட ஏற்பாடு. என்னோட ஏற்பாடெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எல்லாம் மாமி கொடுத்த ஐடியா தான். ஐடியா 1000 கொடுக்கலாம், அதை எடுத்துட்டு பக்காவாக அரேஞ்ச் பண்ணணுமே. ஆனால் சண்முகம் அதுக்காக உன்னை மறக்கலை. ஏன்னா அது கொடுத்துருவோம். இந்தாடா இதில் 5 ஸ்லிப் இருக்கு. சாப்பாடு சங்கீதாவில் போய் நல்லா சாப்பிடு. சார் ஏன்டா திருப்பி தர? நாங்கள் மொத்தம் 3 பேர் தான் சார். அட இருக்கட்டும், வச்சுக்கோடா. அட வேணாம் சார். அட வச்சுக்கோடா சார், வச்சுக்கோடா. வாங்கிக்கோங்களேன்னா நீங்க மட்டும் உங்க நல்ல குணத்தை காட்டணும், அவன் மட்டும் அவன் நல்ல குணத்தை காட்டப்படாதா? தேங்க்ஸ் மேம். இந்த 3 வச்சுக்கோ. இதான் கொடுத்தீங்க. சண்முகம் கொஞ்சம் நில்லு. என்னம்மா? போறச்சே இந்த காலிங் பெல்ல சத்தை சரி பண்ணி விடுறியா? ஏன் மாமி? காலிங் பெல்ல நம்ம ஆத்துல பிரஸ் பண்ணா பக்கத்து ஆத்துல அடிக்கிறதுடா. மிஸ்திரி சாருங்க? சாரும் மாமியும் மொட்டை மாடியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேருந்து பார்த்தா ஆளை காணோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாம் ஞாபகம் இருக்குது, நீங்கள் பயப்படாத போங்க. இந்த பாரு, பார்த்து பக்குவமாக சொல்லணும். அப்புறம் ராங்கா பூச்சன் நீயும் மாட்டிக்குவேன், நானும் மாட்டிக்குவேன். எதை எப்படி சொல்லணும் எனக்கு தெரியும் சார். மேஸ்திரி எடுத்தோன்னே மேட்டர் ஆரம்பிக்காத. வயசானவங்க அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாது. நான் குழந்தையா? நான் எனக்கு தெரியாதா எப்படி பேசணும்னு? அப்புறம் முக்கியமாக நான் ஒன்று சொன்னேனே, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அதானே? அதான், அதை சொல்லிட்டு மேட்டர் ஆரம்பிக்கணும். ஹலோ, ஆமாம், கான்ட்ராக்டர் கஜபதி தான். நீங்கள்? அப்படிங்களா? இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளை பார்க்க சாந்தி நகர் நடக்குது, அங்கே போய் பாருங்கள். ஆமாம், நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு கொட்டிப்பாக்கம் பக்கம் ராம்ஜி நகரில் பாருங்கள். ஆலப்பாக்கம், உரக்கடம், ஊரப்பாக்கம் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. பார்த்து யோசனை பண்ணி சொல்லுங்கள். மிஸ்திரி எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனும் என் கையில் தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். நீ போ. செஞ்சே பேசி மிஸ்திரி நீங்கள் மொத்தம் எத்தனை பேர்? இப்போ வந்துக்கிறது நானும் கான்ட்ராக்டர் 2 பேர். எப்போவுமே உனக்கு தமாஷை தான். இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் கேட்குறேன். மொத்தம் எத்தனை பேர்? அது எப்படி சொல்கிறதுனே தெரியல சார். ஏன் நிறைய பேர் இருப்பாளா? நல்ல இதெல்லாம் நல்ல நாள், அதுவும் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டா எங்களுக்கு நல்ல இதா சார். இது ஒரு கெட்ட சமாச்சாரம் சார். அட பாவமே,
யாருக்கு என்னாச்சு? யாரும் மண்டையெல்லாம் போடல, ஆனால் இருந்தாலும் இது கெட்ட சமாச்சாரம் சார். ஐயோ நாராயணா நாராயணா, பரவாயில்ல, எதுவும் இருந்தாலும் சொல்லுடா. இப்போ வீடு கட்டுறது முக்கியம் இல்லை, வீட்டுக்கு சுற்றி பாதுகாப்புக்கு காம்பவுண்ட் வால் கட்டணும்னு சொன்னல நீ. நாங்க எங்க சொன்னோம்? அந்த கான்ட்ராக்டர் தான் இந்த இடம் இவ்வளோ போறது அவ்வளோ போறது, இது சேஃப்டிக்கு நம்ம கட்டியே ஆகணும்னு. ஆமாம், இடம் காலியாக இருந்தால் கண்ட கண்ட காலி பசங்க வருவானுங்க, கண்டதை குடிச்சிட்டு காலி பாட்டில் தூக்கி கடாசுவானுங்க. நம்ம இன்னும் எதுக்கு கேட்டோன்னு வச்சுக்கோ, நம்மளே காலி பண்ணி போடுவானுங்க. என்ன மேஸ்திரி காலி காலின்னு சொல்லிட்டே இருக்க, எத்தனை காலி சொல்லுவேன்? காலி முடிஞ்சிருத்தா இன்னும் மிச்சம் இருக்கா? அதை தான் நீ என்னைக்குன்னு தெரிய. சரி, காம்பவுண்ட் சோறு எப்போ கட்ட போற? மாமி, நான் சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காது. இன்னைக்கு ஊரை பாக்கத்தில் தளம் போடுற வேலை 30-40 பேர் அங்கே எரிச்சு விட்டுட்டு அங்கே நான் இருக்கணும், அத்தை விட்டு இங்கே வந்திருக்கிறேன். என்னத்துக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. பொண்ணு கட்சாலும் பந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. தப்பாக சொல்லிட்டேன்னா? தப்பா தான் சொன்னேன். நாங்க சரியா புரிஞ்சுட்டோம். சரியா புரிஞ்சுங்க. இந்த புதனுக்காக நல்ல நாள் இன்னைக்கு கடைக்கால் போடுறது முக்கியம். மாற்றே விடிய காலம்புற நல்ல நேரம் பார்த்து கடைக்கால தோன்னா அது நான் என்னத்தான் சொல்லுவேன், கை கையில உதர்த்து எனக்கு அப்படியே தெரியுமா? நாராயணா பயப்படாத, நான் இருக்கேன், தைரியமா சொல்லு, பயப்படாத. நான் சொன்னா நீ பயந்துருவா சார். சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொல்லு. பொண்ணு கட்டாலும் புதன் கிடைக்காது சார். அதான் சொல்லிட்டியே. குறுக்க பேசாத. என்ன அது சொன்னாதான் அடுத்த லைனே வெறும் போல இருக்கு. நீங்க பேசாம இருங்க மேஸ்திரி, நீ அப்படியே சொல்லு. பொண்ணு கட்டாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த புதனுக்காக எல்லாத்தையும் விட்டு இந்த குள்ள நோன்னா ஐயோ என்னத்தான் சொல்றது, எலும்பு கட்சிது சார், எலும்பு கட்சிது. எலும்பு தானே? இன்னும் எலும்பு தானேன்னு சாதாரணமா சொல்றேன். அதுனா நாய் கவின்னு போன நல்ல எலும்பு நினைச்சியா? எலும்பு கூடு சார். எலும்பு கூட? ஐயோ அதுமே மாட்டு எலும்பு கூடு கிடையாது, மனுஷ எலும்பு கூடு. எப்படி இந்த தெரியுமா? இந்த மாதிரி இந்த கரண்ட் பாக்ஸ் இல்ல, இந்த பக்கம் ஒரு எலும்பு, அந்த பக்கம் ஒரு எலும்பு, நடுவுல ஒரு மண்டை ஓடு இருக்கும் தெரியுமா? ஈன்னு சிச்சுக்கினே, அதே மாதிரி ஈன்னு சிச்சுக்கின்னு இருந்தது. மிஸ்டரி சார் மேட்டர் சொன்னீங்க? மேட்டர் சொன்னேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது போல் தெரியும். சார் என்ன பண்ணலாம் சார்? என்ன பண்ணலாம்னா சார் இது வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர், வெளியே தான் தெரிஞ்ச என்ன ஆகுங்கிற மாமி. ஆக்சுவலாக இது வந்து யாரோ டெட் பாடி, நிச்சயமா நேச்சுரல் டெத்தாக இருக்க முடியாது. யாரு எங்கேயோ எப்போ மர்டர் பண்ணி அதை கொண்டாந்து இங்கே போச்சிருக்காங்க. அது இப்போ டோட்டலி எலும்பு கூட மாறிடுச்சு. ஆமா அப்படியே சொல்றேன். ஆமா மாமி, இதுவே எங்களை மாதிரி வெஜ் நான்வெஜ் ஃபேமிலியாக இருந்தால் பரவாயில்ல, நீங்களே வெஜ் ஃபேமிலியாக போட்டீங்க. இதுல என்ன வெஜ் நான்வெஜ்னு? சரி, நாங்க இப்போ வெஜ் ஃபேமிலி, நீங்க மட்டும் என்னவா? என்னவானா நாங்க மட்டனு சிக்கன் சாப்பிட்டு இருக்கிறோம், நல்ல எலும்பு அந்த எலும்பு எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறோம், பழகி இருக்கிறோம். உங்களுக்கு புச்சு இல்லையாது? எங்களுக்கும் பழக்கம் இருக்கு. பழக்கம் இருக்காங்க. நீ கேஎஃப்சிக்கு போவியா? அது இல்லப்பா, நான் எவ்வளோ எக்ஸ்ரே எலும்பு பார்த்துருப்பேன், எனக்கு எவ்வளோ எக்ஸ்ரே எடுத்திருப்பேன். இதோ மாமாக்கு எக்ஸ்ரே எவ்வளோ எடுத்திருக்கார், 3 வாரம் கூட கழுத்துக்கு எக்ஸ்ரே எடுத்துட்டார். சொல்லுங்கண்ணா. ஆமா முக்கியம். ஆமே அது வேற இது வேற, அது எக்ஸ்ரே எலும்பு. எதுவா இருந்தா என்ன, எலும்பு எலும்பு தானே. ஜெயா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எக்ஸ்ரே எலும்பு சூப்பு வைக்க உதவாது. சார் என்ன சார் தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல சீரியஸ் உங்களுக்கு புரியுதா? இந்த நேரம் நான்வெஜ் ஃபேமிலியா இருந்தா கூட கீழ் பிடிச்சி ஓடி இருக்கும். இப்போ என்ன சொல்ல வரேன், இந்த எலும்பு கூடு கிடைச்ச இடத்துல இனிமே எப்படி இருக்க போறேன்னு கேட்கிறேடா, இல்ல இந்த எலும்பு கூட எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு கேட்கிறேடா? ரெண்டுமே தான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஜெயா ஜெயா இங்க. ஜெயா ஜெயா என்ன பண்ணலாம் கேட்குறாரோன்னு சற்று சொல்லு. அந்த எலும்பு கூட ஒரே ஒரு தரம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குண்ணா. அது என்ன புதுசா ரிலீஸ் ஆன படமா? அது அத்தை போய் பார்க்க போறேன்ற என்னவோ ஆசைப்படுற ஐயா. எதுக்கு? அந்த எலும்பு கூடு அப்படி சிரிச்சுதாமே மேஸ்திரி செஞ்சு காமிச்சாரே. ஏன்னா நான் அதை பார்த்துட்டு வந்துடுறேனே. ப்ளீஸ் 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 எழுங்க. நீங்க மாமி எழுங்க சார். சொல்ல போயிட்டே இருக்காங்க. ஸ்டாப் பண்ணுங்க சார். ஜெயாவை பத்தி உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்கே தெரியும். மகத்துல பிறந்தவ, மகா தைரியசாலி, அது இந்தியாவுக்கே தெரியும். பயங்கிறது அவன் ஜாதகத்திலே கிடையாது, அது கோபாலபுரத்துக்கே தெரியும். போச்சா அதுக்காக ஆம்பளை நீங்களே பேசாம நிற்கிறீங்க, அவங்க போனா எப்படி சார்?
இன்ஃபேக்ட் நேக்கே பார்க்கணும் உள்ளுக்கு ஒரு ஆசை இன்னும் தான் இருக்கு. பெரிய மனுஷனா எப்படி தனியா போறதுன்னு பயந்துட்டு இருந்தேன். நான் பொண்டாட்டி போயிருந்தப்ப நல்ல வேலை ஜெயா போறா, அவ கூட போயிட்டா நான் வர்றேன். மேஸ்திரி நான் வரல, நீ போ. அந்த எலும்பு கூடு எப்படி சிரிக்கும்? என்னை விட உன் பொண்டாட்டி நல்லா சிரிச்சு காட்டுச்சு, அதுக்கிட்டே கேளு. நீங்க ஒரு காட்டு நல்லா சிரிக்கிறேன். என் சிரிப்பா நல்லா இருக்குன்னு சொன்னது இந்த லூசுங்க கரெக்டா சொன்ன சார். ஏயா எலும்பு கூடு ஈனி சிரிக்கணும், எவன் அவனை செஞ்சு காட்ட சொன்னது? ஒரு பயப்படும், பயம் வரும்னு நினைச்சு பண்ணி காட்டினேன். பயமா ஜாஸ்தியாச்சு, பாக்குற ஆசை தான் ஜாஸ்தியாச்சு. என் சிரிப்பு அவ்வளோ ஆசையாவா இருக்கு பார்க்கறதுக்கு. போட அடிக்கிட்டு பாருங்க. ஹலோ சார், கொஞ்சம் வெயிட் பண்ண போல இருக்கு. இல்லை இடம் உங்களுக்கு தான், அது கன்ஃபார்ம். 10 ஃப்ளோர் கட்டுங்க. ஏச்சா அந்த மும்பை ப்ரொமோட்டரா? ஆமாம் ஐயா, கையில் கோடியாக பணத்தை வச்சுட்டு ஆசை காட்டுறான் ஐயா. ரொம்ப ஒரு அமௌண்ட் கிடச்சிட்டா நீயும் செட்டில் ஆகிடுவேன், நானும் ஓஹோன்னு ஆகலான்னு பார்க்குறேன். எனக்கு இந்த ஜென்மத்தில் அது நடக்கணும்னு தோணவே இல்லை. எலும்பு கூடு இல்லை, எலும்பு கூடார்த்தையே கொண்டாது கொட்டினாலும் அந்த மாமாவும் மாமியும் பயப்பட போகிறது இல்லை. ஓ எதுக்காக அந்த எலும்பு கூட கொண்டு போதிச்சோம்? என்ன கேட்டால் நீ தானே தூக்கிட்டு வந்த, நீ தான் சொல்லணும். என்னத்துக்கு அந்த எலும்பு கூட தூக்கி போடு சார். அக்கா பயமுறுத்தணும் சார். அவங்கள எப்படி பயமுறுத்த போகிறேன்? பயத்தை எப்படி காட்ட போற பாரு. அந்த பயத்திலேயே 50 லட்சம் 60 லட்சத்தை கொடுத்துட்டா மாமா மாமி ஓடிடுவாங்க. மக்கள் முழக்கம் நிருபர் ஆதார் அவர்களே, வாங்க வாங்க. யார் சார் உனக்கு அந்த பேர் வச்சாங்க? ஆதார் அட்டையை பார்க்கறப்பலாம் எனக்கு உண்மை ஞாபகம் தான் வரும். அதான் சார், மற்ற நேரத்தில் நான் மறந்துடுறீங்க. என்ன இன்னைக்கு என் மேல ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்க? போங்க சார், உண்மையில எனக்கு பயங்கரமான கோபம் தெரியுமா? எதுக்கு? பரபரப்பா ஏதாவது கேஸ் வந்தா முன்னெல்லாம் முதல்ல நீங்கள் ஏன்றான்னு சொல்லுவீங்க, இப்போ சுத்தமாக மறந்துட்டீங்க. சொல்கிறதே இல்லை சார். நீங்கள் எந்த கேஸை சொல்கிறீங்க? திருநடை மருதூர் கோபுர கலச திருட்டு கேஸ். ஆனா அது ஒரு சாதாரண கேஸ் சார். எது சாதாரண கேஸ்? திருடனோட அப்பா அம்மா தம்பி எல்லாருக்கும் இன்ஸ்பெக்டர் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் அவர் சொந்த செலவில். எதில் வந்தது? எதில் வந்தது? எங்கள் போட்டி பத்திரிகை தவமணியில் வந்திருக்கு. காவலரின் மனிதனையும் நல்லா பாக்ஸ் கட்டி வர போட்டிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு எங்கள் எடிட்டர் என்கிட்ட எகிர் நெகிர்றார். சார் அதை விடுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு ஒரு நியூஸ் வேணும் அவ்வளோதானே? இருக்கா? நம்ம ஸ்டேஷன்லையா நியூஸுக்கு பஞ்சம். ஆனால் அதை போடுறதா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அது விளக்குறது முதல்ல சொல்லுங்கள் சார். மகாபலிபுரத்தில் ஃபாரினர் ஒருத்தர்கிட்ட காஸ்ட்லி லேப்டாப் செல்போன் பேக்கோட ஒருத்தர் அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட். எடுத்தவன் நம்ம ஏரியா ஆள் தான் ஒரு தகவல். ஐயா நேரம் அங்கே போயிட்டார். வீட்டில் அவன் இல்லை. மூல முடுக்கு எல்லாம் தேடி பார்த்துட்டார், கிடைக்கல. அவன் பையன் மட்டும் ஒரு பேகை இப்படி இப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தான். நான் சொல்லட்டுமா? அந்த பேக்ல தானே செல்போன் லேப்டாப் எல்லாம் இருந்தது. அட இல்லை சார். ஏன்டா தம்பி அழுற அப்படின்னு ஐயா கேட்டார். இன்னும் தேம்பி அழுதுகிட்டு உள்ள போனோம். உள்ள போய் ஒரு மேட்ச் மேல இப்படி இப்படி கையை வச்சுட்டு அப்படியே தலையை உள்ள வச்சுட்டு இப்போ அழுதுகிட்டே இருந்தான். இப்போ புரிஞ்சு போச்சு சார். அந்த மேஜர் லாயில் தானே எல்லாம் இருந்தது. ஐயோ இல்லை சார், பையனுக்கு கணக்கு பரீட்சையா, சுத்தமா எதுவும் தெரியலையா, அந்த பயத்துல அழுதுட்டு இருக்கான். நம்ம ஐயா என்ன பண்ணாரு, பக்கத்துல உட்கார வச்சு கிளீனா மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டாரு. பையனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்புறமா ஏதோ ப்ராஜெக்டாமே, நீ கவலைப்படாதா நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு சார். இது எங்க நியூஸ் இருக்கு? அட இப்போதான் சார் நியூஸே சொல்ல போறேன். வெளியே போன திருடன் வீட்டுக்கு வந்தான். பையன் அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். திருடன் கண் கலங்கிட்டான். நேரா இந்த பேகை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல கொடுத்துட்டான். இப்போ இந்த பேக்ல லேப்டாப் செல்போன் இருக்கு. ஐயா இந்தா. என்னையா இது? அதான் அந்த பையன் கேட்டானே ப்ராஜெக்ட், டியூட்டி முடிஞ்சு போறப்போ அந்த பக்கம் கொடுத்துறேன். பார்த்தீங்களா,
திருடம் பையனுக்காக ஐயா பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் சார், ஆக்சுவலாக நீங்களாம் காவிக்குள்ள இருக்க வேண்டிய ஆள் சார், ஆனால் காக்கிக்குள்ள இருக்கீங்க. நீங்கள் தப்பான நினைக்கலாம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. இல்லை, இப்படிலாம் பண்ணி இந்த திருடங்களையும் ரவுடிங்களையும் திருத்த முடியுமா சார்? இப்படி எத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்க போறோம்? பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world. மகாத்மா காந்தி. மிஸ்டர் ஆதார், நான் என்ன நினைக்கிறேன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன். கிரைமை கண்டுபிடிக்கிறதா ஒரு போலீஸ்கார வேலை, ஆனால் ஒருத்தரை கிரிமினல் ஆக்குறது போலீஸ்கார வேலை இல்லை. ஆட்டா கலக்கிறீங்க சார், சூப்பர் சார். சார், அவர் மக்கள் முழக்க பத்திரிகை நிருபர் ஆதார் தானே? ஆமா, தெரியுமா அவரை? ஒரு தடவை எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. கவர் கொடுக்காமையே எங்களை பத்தி பத்திரிக்கையில நல்ல கவரேஜ் கொடுத்தாரு. நல்ல வேலை, அவர் எங்களை சரியா கவனிக்கல. நாங்களும் சட்டுன்னு திரும்பிட்டோம். அவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? எல்லாம் இந்த ஜேஆர் ஆழ்வார் எலும்புக்கூடு ப்ராப்ளம் தான் சார். அதுலேயும் அவர் ஒரு ரிப்போர்ட்டர். அவர் ஏதோ கேட்டு நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம்னா தட்ஸ் ஆல், தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிடும். சார், நீங்கள் கேட்டீங்களே, இந்த 3 மாசத்துல எங்கள் ஸ்கூலில் நடந்த ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, சயின்ஸ் எக்ஸ்போ, அதோட ஃபோட்டோஸ், சிடி. சார், நீங்கள் இந்த ஜேஆர் ஆழ்வார் ஸ்கூல் ஹெச்எம் மிஸ்டர் பாப்பையன் தானே? அவர் பிசிக்ஸ் சீனிவாசன். ஆமாம் ஆமாம், அப்படி சொல்லுங்க. நான் கிராஸ் பண்ணுறச்சு உங்களை பார்க்குறேன், நீங்கள் திரும்பிட்டீங்க. ஆனால் பாருங்க, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு போய் நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன், சட்டு ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம், என்ன சார் நான் இங்கே வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். இன்ஸ்பெக்டர் சார், உங்கள் ஸ்கூலுக்கு எப்போது போயிருக்கீங்களா? இல்லையே. கண்டிப்பாக அதோட போய் பாருங்க. இந்த 1980s படித்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் போன மாதம் ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சார். நான் கூட நியூஸ் கவர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், அசந்துட்டேன் சார். அப்படியே எதுக்கு? ஸ்கூல் லேப்ல போன்ற ஜேஆர் ஆழ்வார் எலும்பு கூட பார்த்தேன். சான்ஸே இல்லை சார். ஏன்? அந்த சிரிப்பு சார், அது அட்டகாசமான சிரிப்பு, அது ஆனந்த சிரிப்பு, அது அற்புத சிரிப்பு, அது இல்லவரையும் கவர் பண்ற சிரிப்பு, அது ஆகாவோக சிரிப்பு சார். ஹலோ, எதுக்கு இப்போ டிஆர் மாதிரி? அது அப்படிலாம் சொன்னாதான் சார் அது எஃபெக்டாக இருக்கும். பேக் சார், இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஜேஆர் ஆழ்வார் எலும்புக்கூடு இருக்குல்ல சார், நீங்கள் 1000 எலும்புகளோட ஒன்றா நிற்க வைங்க, அதை மட்டும் தனியாக கண்டுபிடிப்பீங்க. அதான். ஆனால் அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ அந்த மதிப்பெலாம் ஒன்றும் பெருசாக தெரில. இப்போ திடீர்னு போன மாதம் ஃபங்க்ஷனில் ஃபேமிலி வந்து செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க. மிஸ்டர் சீனிவாசன், இவர் இப்படி சொல்ல எனக்கு அந்த ஃபங்க்ஷன் சிடி எல்லாம் பார்க்கணும் போல இருக்கு. கிடைக்குமா? கிடைக்காது சார். ஏன்னா அது அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டது. வேணும்னா அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். எனக்கு அது இமிடியேட்டாக வேணும். எப்போ கிடைக்கும்? நாளைக்கே கொடுத்துடலாம் சார். அப்பேன் சார், நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுங்கள். அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்ச அளவு கூட ஜேஆர் ஆழ்வார் எலும்புக்கூட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியவே இல்லை. எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? எலும்புக்கூட இருக்க கண்ணாடி பீரோ, லேப் ரூம் எதுவுமே அவ்வளோ சேஃப்டியாக இல்லை சார். சேஃப்டியாக இல்லையா? ஆமாம் சார், மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சா, ஒரு தடவை ஸ்கூலுக்கு போனேன், போய் பார்த்தா ஸ்கூலுக்கு வாட்ச்மேனே இல்லை. நானே லேப் ரூமுக்கு நேராக போயிட்டேன். லாக் பண்ணியிருக்குமே. லாக் பண்ணி இருந்தீங்க, ஆனால் அந்த பூட்டுக்கு தாராள மனசு சார், எந்த சாவியை போட்டாலும் ஓப்பன் ஆகுது. என்கிட்ட அந்த சாவியிலேயே திறந்துட்டேன். பட் இட்ஸ் நாட் பாசிபிள் மிஸ்டர் ஆதார். லேப் ரூம் கண்ணாடி பீரோ பூட்டி இருக்குமே. இட் இஸ் பாசிபிள் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். யூ நோ வை? அந்த லேப் ரூம் பூட்டுக்காவது ஒரு சாவி தேவை, அந்த கண்ணாடி பீரோவுக்கு சாவியே தேவையில்லை. போய் இப்படி இழுத்தா ஓப்பன், ப்ரெஸ் பண்ணா லாக், இழுத்தா ஓப்பன், ப்ரெஸ் பண்ணா லாக். மாமி, இங்க எந்த படம் எங்க? அதான் உங்க சாமி ஆஃபீஸ் ஆவேங்க சார் போகிறோம். காலையிலேருந்தே பார்த்தா அதை காணோம். அப்போ அதை நீ எடுத்துட்டு போலியா? எனக்கு எதுக்கு மாமி ஆரோக்கிய சாமி? இல்லப்பா, அதுல 0 வாட்ஸ் பல்பு போடணும்னு சொன்னோமே. அதுக்காக படத்தை கட்டி வீட்டுக்கு கத்துன்னு போவேன். ஐயோ, அது ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒர்க் அது இது இருந்ததுன்னா சண்முகம். அது என்ன ஃப்ரிட்ஜா இல்லை வாஷிங் மிஷினா? ஒரு படம் மாமி, வயரை நீட்டி விட்டு தொங்க விட்டா பல்பு தானா எரிய போகுது. ஒரு கத்துக்குட்டி எலக்ட்ரிஷியன் பண்ற வேலை என்ன இப்படி கேவலப்படுத்துறீங்க? சரியில்லை மாமி. கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைப்பா. மனசுல பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் நினப்பு. ஆனால் பண்ணுறதெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வேலை. நேற்றுக்கு நான் உங்ககிட்ட 2 டார்ச் லைட்டை கொடுத்து
அதில் பேட்டரி போட சொன்னேனே, என்ன பண்ணினேன்? என்ன பண்ண? 2 டார்ச்லையும் புது பேட்டரி போட்டேனே. ஏன் மம்மி, இந்த டார்ச் பட்டன் நிறுத்தினா அந்த டார்ச் எரியுதா, இல்லை அந்த டார்ச் பட்டன் நிறுத்தினா இந்த டார்ச் எரியுதா? இல்லை, டார்ச் ஆன் பண்ணால் டிவி ஆன் ஆகுதா, ஃபேன் சுற்றுதா, அயன் பாக்ஸ் ஹீட் ஆகுதா? ஐயோ, என்ன ஆகுது மம்மி? இல்லை இல்லை. பின்ன டார்ச்சை தொட்டா ஷாக் அடிக்குதா? ஏன் நீ இவ்வளோ பதற? இல்லை மம்மி, இப்படி ஏதாவது சொல்லிடுவீங்கன்னு பயமாக இருக்கு மம்மி. இவ்வளோ பயத்தை வச்சுட்டு கேட்டால் நான் பெரிய எலக்ட்ரீஷியன், எனக்கு 4 பேர் வேலை பார்க்குறா, 4 இடத்துல கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லி திரிஞ்சுட்டு இருக்கேன். அத்தை விடுங்க, டார்ச் லைட் பற்றி சொல்லுங்க. அந்த டார்ச் லைட்டில் ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்கேன்னு கேட்க வந்தேன். அதுக்குள்ள பாடி இவ்வளோதானா? ஓட்ட உடச்சலாம் போட்டு வச்சிருக்கோமே, அங்கே தான் வச்சேன். போய் எடுத்துட்டு வா. சரியா பண்ணிருக்கியான்னு பார்க்குறேன், இது கூட போட மாட்டேன். மம்மி தாங்க. அப்புறம் இங்கே பாருங்க. என்னது, வெறும் சட்டத்தை மட்டும் காட்டுறேன், இதுல இருந்து போட்டோ இங்க என்ன கேட்டா இதுதான் இருந்தது. இதை நீங்க அங்கே பார்க்கலையா? அங்க ஒரே இருட்டு, லைட்டு போடு போடுன்னு உங்ககிட்ட காட்டு கத்தல் கத்தினேன், நீ போட்டியா? இருட்டு ரூம்ல சட்டம் இருந்தா எனக்கு எப்படிடா தெரியும்? இந்த பாரு சண்முகம், இந்த போட்டோவும் அங்கதான் இருக்கும், போய் தேடி கொண்டு வாடா. அதாங்க இல்ல, டார்ச் வச்சு நல்லா பார்த்துட்டேன், இது மட்டும் தான் கெச்சுது. நீ நன்னா தேடி இருக்க மாட்டேன், போட்டோ மட்டும் எங்க போயிடும், நான் பாட்டேன். ராமகிருஷ்ணன், இந்த பாருங்க, சும்மா சட்டத்தை மாற்றின்னு சொல்லிகிட்டே இருக்காதே. சட்டத்தெல்லாம் மாற்ற முடியாது. நீங்கள் நிஜமாவே நிரபராதியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிரபராதின்னு எடுத்து சொல்ல ஒரு நல்ல வக்கீல் தேவை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அது சரி, சட்டம் இருட்டறையில் தான் இருக்கும். அதை லைட்டை போட்டு கொண்டாந்தாலும் சரி, டார்ச் அடித்து கொண்டாந்தாலும் சரி, அது உங்கள் சாமர்த்தியம். ஓகேவா? ரைட். மாமி வாங்க. என்ன சார் தான் வச்சிருக்காரு, அவர்கள் ஏன்னா இதை முதல்லயே சொல்லியிருக்கப்படாதா? அங்கே இங்கன்னு எங்கெல்லாம் தேடுறது நான்? என்ன பண்ண சொல்ற? சட்டத்தை மாற்ற முடியுமா மாற்ற முடியுமான்னு ஒரே ஆர்குமெண்ட். அது எப்படி மாற்ற முடியும் கேட்குறேன். எத்தனை வருஷமா அது இருக்கு? அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நோக்கு கஷ்டம், உனக்கு ஆதரவா சட்டத்தை மாத்தின்பேன். நாளைக்கு இன்னொரு வாழ்க்கை கஷ்டம், அவளுக்கு தோதா சட்டத்தை மாத்தின்பேன். அதானே, அவளுக்கு தகுந்த மாதிரி சட்டத்தை மாத்திட்டே இருக்க முடியுமா? சரி, முதல்ல நீங்க ஏன் அங்க போனேன்? நான் எங்க அங்க போனேன், அவனாக்கும் என்னை கூப்பிட்டான். சரி, ஏதோ நம்மளாச்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு போனேன். ஆமா, நீ எதுக்கு அப்போ பிடிச்சி சட்டத்தை கையில் வச்சுட்டு இருக்க? ஜயான்னு பேர் வச்சிருக்கவெல்லாம் சட்டத்தை கையில் வச்சுக்க முடியாது. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் அந்த இருட்டறைக்கு போன? என்ன கேட்டா, பேரறிஞர் அண்ணாவை தான் கேட்கணும். அவரும் பாவம் இப்ப இல்லை. எதுக்கு அவரண்ட கேட்கணும்? சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்குன்னு அவர் தானே சொன்னார். ஐயோ, நான் இந்த சட்டத்தை கேட்டேன். இந்த சட்டம் எப்படி தட்டுமுட்டை சாமான் இருக்கிற இருட்டறைக்கு போச்சுன்னு கேட்கிறேன். என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீ தானே சொன்ன சட்டத்தை மாத்துன்னு சொன்னதா? ஐயோ, நான் சொன்னது இபிகோ, இந்தியன் பீனல் கோட் சட்டம். நம்ம ராம்கி இருக்கானோ இல்லையோ, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளமா, அதான் என்னை கன்சல்ட் பண்ணா. நான் கம்பெனியில் லீகல் அட்வைசராக இருக்கணும் இல்லையோ, அதனால என்னை போட்டு குழப்பிட்டு இருந்தானே. அப்போ ஆஃபீஸர் ஆரோக்கியசாமி போட்டோவை நீங்க எடுக்கலையா? ஆமா, நான் காலம்பரை கூட பார்த்தேன், அப்ப கூட இல்லையே. இது எலக்ட்ரீஷியன், இவரோட வேலையா தான். சார் வேணாம் சார், இதை பற்றி எனக்கு தெரியாது தெரியாது. எலக்ட்ரீஷியனை நாய் கட்சிய மாதிரி எதை கத்திக்கிட்டே போகிறான். சார், என்ன சார் முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னும் யோசனை பண்ணிட்டு இருக்கோம். 2 நாள் டைம் கேட்டீங்க, அதான் இப்போ வந்திருக்கோம். ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்கு நம்ம. சார் எப்படி சார் ஒரு எலும்பு கூட வீட்டில் வச்சுக்கினேன், என்ன தைரியமாக இருந்தால் துண்டுறீங்கோ, தூங்குறீங்கோ, குளிக்கிறீங்கோ, கும்பிட்றீங்கோ, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? இதில் என்ன தைரியம் வேண்டி கிடக்கு? இப்போ உனக்குள்ள நீ ஒரு எலும்பு கூடு,
நான் ஒரு எலும்புக்கூடு. ஒத்துக்கினா சரி. இதோ அவர் ஒரு எலும்புக்கூடு. என்ன என்ன மறந்துட்டீங்களே? ரொம்ப முக்கியமாச்சு. மாமி ஒரு எலும்புக்கூடு. இப்படி உள்ளாரையே ஒரு எலும்பு கூட வச்சுட்டு துண்டுறீங்கோ, தூங்குறீங்கோ, குளிக்கிறீங்கோ, கும்பிடுறீங்கோ, எல்லாம் கிண்டல் பண்றீங்க. நீங்க பயப்படவே மாட்டீங்களா? நாங்க எவ்வளவு சீரியஸா பேசினீங்க, நீங்க தமாஷ் பண்ணி இருக்கிறீங்க. சரி, இப்ப நான் சீரியஸாவே கேட்கிறேன். நாம பிறக்கிறச்ச கிட்டத்தட்ட 270 எலும்புகளோட பிறக்கும். அப்புறம் வளர வளர ஒன்னோட ஒன்று ஜாயின் ஆகி 206 குறையுது. எவ்வளோ குறையுது? நான் கவனிக்கல, நீங்க சொல்லுங்க. 206. பாத்தியாடா? அதான் அவரு ஒசந்துட்டே போறார். நீ இப்படியே இருந்துட்டு நீங்க வீடு கட்டிக்கின்னு பந்தாவா உட்காந்து நினைக்கிறீங்க. மேட்ருப்பா இருந்துட்டு போறேன்டா. இப்ப எலும்புனா அதுல என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமோ? என்கிட்ட கேட்குறியா? என்கிட்ட பையன் நல்லி எலும்பு இருக்குது, நெஞ்சு எலும்பு இருக்குது, கால் எலும்பு இருக்குது, மண்டை எலும்பு இருக்குது, எவ்வளோ எலும்பு இருக்குது. போதும். ஏன்னா நான் சொல்றேனே, கூகுளில் பார்த்தேன். ஆமா, கால்சியம் 39.8%, ஆக்சிஜன் 41.4%, பாஸ்பரஸ் 18.5%. சரியா? ஹைட்ரஜன் விட்டுட்டியே. முக்கியமாந்தாச்சு 0.2%. இங்க என்ன சயின்ஸ் எக்ஸாமா நடக்குது? இது அவ்வளோக்கு இது, அவ்வளோக்கு இது, இவ்வளோக்கு இது. ஏன் சார் நீங்கள் பயப்படுற மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலையா? பயம்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு காலம்புரை தான் ஒன்று நடந்தது. என்ன நடந்தது? சொல்லு. என்னோட ஆபீசர் ஆரோக்கியசாமி. ஆமா, அவர் படத்தை இங்கே தான் மாட்டி வச்சிருந்தீங்க. எங்க சார் அதை காணோம்? அதைத்தான் காலம்பிறந்து தேடிட்டு இருக்கோம். சொன்னீங்க? காலம்பிறந்து தேடிட்டு இருக்கோம். இது என்னது? அதை எடுத்து வா. போட்டோவை எடுத்துட்டு சட்டத்தை மட்டும் விட்டுட்டா. மாமி, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. அதுக்கு இது ஒரு செயல். புரியலையா மாமி? புரியவே இல்லை. புரியலையா? உங்களுக்கும் புரியலையா? புரியல? மாமி நல்லா பார்த்து சொல்லு. இப்ப எப்படிக்கு இது? வெறும் எலும்பா தெரியுதா, இல்ல எலும்பே சதையே இல்லாத எலும்பா தெரியுதா? சொல்லு மாமி, சொல்லு. எப்படி தெரியுது? நல்லா பார்த்து சொல்லு. இவ்வளோ கம்பல் பண்றச்சே வேற ஏதாவது சொன்னா நன்னாவா இருக்கும். இப்ப பாரு, இங்க பாரு. எலும்பு மாதிரி தான் தெரியும். பாத்தியா? மாமி புரிஞ்சுக்கிச்சு. இப்ப நீ என்ன சொல்ல வர? அது சொல்லு. என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் இந்த ஆரோக்கியசாமி எலும்பு கூடு பண்ண வேலை தான். அது ஏன் இதை பண்ணணும்? ஏன் பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த எத்தை வாங்கி கொடுத்தது யாரு? ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி தான். ஆரோக்கியசாமி உங்களுக்கு எத்தை வாங்கி கொடுத்தாரு. ஆமா. அந்த எலும்பு குடிங்க தனியா ஜாலியா சுத்திக்கின்னு சந்தோஷமா இருந்துதா? அந்த ஆரோக்கியசாமி என்ன பண்ணா? உங்களுக்கு எத்தை வாங்கி கொடுத்துட்டான். நீங்க என்ன பண்ணீங்க? ஊட்ட கட்டிக்கிட்டு புருஷனை பொண்டாட்டியும் கும்மால் அடிக்கிறீங்க. அதுக்கு டிஸ்டர்பா இருக்குது. அதனால தான் கோபத்தை ஆரோக்கியசாமி மேலே காட்டுறதுக்கு பதிலாக அந்த போட்டோவை எடுத்துக்கின்னு போய் வெறும் பிரேம உழிச்சிட்டு அது இவ்வளோ வேலை பண்ணுது. புரியுதா? என்ன மேஸ்திரி சட்டத்தை காட்டி காட்டி ஏதோ சொல்றதுல பாயிண்ட் இருக்க மாதிரி இருக்கே. மாமி, இப்போதான் நீ என் ரூட்டுக்கு வர. என்ன பண்ணலாம்? மாட்டிட்டே. சட்டம் வெறுமனே இருந்தா மனசுக்கு வேதனையா இருக்கும். அடி மேல அடி வச்சா அம்மியும் நவரும் சொல்லுவாங்க. இந்த மாமியால இந்த மூளைக்கு அடி மேல அடி அடிச்சா அம்மி நவரும். இந்த மாமியும் மாமாவும் நவரவே மாட்டாங்க. ஆமா மிஸ்திரி, உனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா தோணுச்சு? எந்த மாதிரி ஐடியா? சாமி சாமின்னு சொல்ற ஆரோக்கியசாமி போட்டோவை எடுத்து சட்டத்தை மட்டும் மாற்ற ஐடியா. சூப்பரியா, சூப்பரோ சூப்பர். என்ன சூப்பரோ சூப்பர்? யார் பண்ணத? நீ பண்ணிட்டு சோதா பண்ணிட்டு ஏமல போறியா? சத்தியமா சொல்றியா? இத நான் பண்ணலையா? சும்மா கதை விடாத சார்.
என்ன மாதிரி மேய்ச்சினீங்களா கலவையில் துபாக்கு ஒரு வேலை பண்ணுவோம், கலக்கெல்லாம் பண்ணுவோம். உங்களா மாதிரி கான்ட்ராக்டுக்காரங்க கடைக்காலில் வந்து துபாக்கு ஒரு வேலை பண்ணுறாளுங்க தானே. நீ பண்ணலையா? நான் பண்ணலை சார். நீயும் பண்ணல, நானும் பண்ணல, வேற யாரையா பண்ணியிருப்பான்? யாரோ ஃபோன் பண்ணுறாங்க பாரு, அதை அட்டன் பண்ணு போ. ஹலோ ஹலோ ஹலோ. எல்லாம் ஊழலையா? மிஸ்திரி மிஸ்திரி என்ன அப்படின்ட்ட? சார், ஒருவேளை அது பண்ணியிருக்குமோ? எதியா? அதான் சார், அந்த எலும்பு கூடு. எலும்பு கூடா? சார், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் பென்ட்ரைவ் ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் இருக்குது சார். ஓ, அன்னைக்கு என்ன நடந்தது? எல்லாம் பென்ட்ரைவில் இருக்குது சார். எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஷார்ட்டா நீங்களும் சொல்லலாம். டான்ஸு பாட்டெல்லாம் பாடினாங்க சார். நான் அதை கேட்கல, அங்கே என்ன நடந்தது அதை சொல்லுங்கள். படித்த கிளாஸ் ரூமுக்கு போய் அவங்க பெஞ்சில் உட்காந்துக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியம் சார், கேட்டில் பட்டாணி சுண்டல் மாங்காய் பத்தை விற்றவரை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி அதே மாதிரி ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி போட்டு அவர்கிட்ட வாங்கி தின்னாங்க சார். அப்புறம் ஐஸ்கிரீம், குச்சி ஐஸ். will you please stop it? பாட்டு, டான்ஸு, பட்டாணி சுண்டல், குச்சி ஐஸ்கிரீம், இதை சாப்பிடவா 36 வருஷம் கழிச்சு ஒன்னா கூடுனாங்க? படித்த ஸ்கூலுக்கும் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸுக்கும் உருப்படியா என்ன பண்ணாங்க? ஓ, யூ மீன் அதை கேட்குறீங்களா? படித்த டாக்டர்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட், ஃப்ரீ சர்ஜரி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க 10 லேப்டாப் 4-5 டெஸ்க்டாப் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மழை பெஞ்சு லேப் ரூம் ஃபுல்லாக தண்ணி, இதை சரி பண்ணி புதுசாக கட்டித்தரேன்னு 4-5 பேர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லேப் ரூமில் தானே எலும்பு கூட இருந்தது? ஆமாம் சார். அதை பார்க்கணுன்னு யார் யார் ஆசைப்பட்டாங்க? எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டாங்க. அவங்களாம் அந்த பென் டிரைவில் கவர் ஆயிருக்காங்களா? எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார், இப்போ தான் செல்ஃபின்னு வந்துருச்சு. ஓகே, அந்த ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அண்ட் அட்ரஸ், மொபைல், இமெயில் எல்லாம் இதில் இருக்கா? ஆஃப்கோர்ஸ். இன்ஃபேக்ட் வர முடியாதவங்க அவங்களுக்கு பதிலாக அனுப்பிச்சு வச்சவங்க டீட்டெயில்ஸும் இருக்கு. ஓ, ஓகே. இன்னும் ஸ்கூல் திறக்க 5 நாள் இருக்கா? ஆமாம் சார். அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் சார், கொஞ்சம் நாளானா கூட பரவாயில்ல. என்ன திடீர்னு இப்போ எப்படி சொல்கிறீங்க? ஆமாம் சார், நாங்கள் அவசரப்படுறது எங்களுக்கே நியாயமாக படலை. ஏற்கனவே நடந்த கொலை கேசஸ்லேயே க்ளூ கிடைக்காம கண்டுபிடிக்க முடியல. தட்ஸ் வை நாங்கள் 2 பேரும் ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஓ, என்ன ஐடியா? எலும்பு கூடு எங்கன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்ல போகிறோம். என்னது, ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம் சார், டிஸ்சார்ஜ் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்ல போகிறோம். ஐயா, இந்த உலகத்திலே எலும்பு கூட கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்த முதல் இவங்க தான்யா. எவனாவது இதை நம்புவானா? கண்டிப்பாக நம்புவாங்க. நாங்கள் சொல்லுறது ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே திரு ஜேஆர் ஆழ்வார் எலும்புக்கூட்டுக்கு முழங்காலில் கொஞ்சம் ப்ராப்ளம், ஜாயிண்ட் தள்ளி இருந்துச்சா கொஞ்சம் முட்டு கொடுத்துருந்தோம். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ புதுசாக மெட்டல் நீ ஜாயிண்ட் சர்ஜரின்னா நம்புவாங்க. அதுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியும்னா ஓகே, இல்லைன்னா தோள்பட்டை, முதுகுத்தண்டு, இடுப்பு ஜாயிண்டிங் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லி சமாளிச்சிருவோம். அதனால உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கன்னு சொல்கிறீங்க, அதானே? முடியலைன்னா எங்கள் கான்ஸ்டபிள் சொன்னார், புதுசாக ஒரு எலும்பு கூட வாங்கி இதுதான் ஜேஆர் ஆழ்வார் அப்படின்னு நம்ப வைக்க போறீங்க, அதானே?
ஆமாம் சார், வேற வழியே இல்லை. எங்கள் ஐடியாவை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. 4 எலும்பு துண்டை தூக்கி போட்டாலே நாய்ங்க எப்பவும் விசுவாசமாக இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்து இப்படி எலும்பு கூட நின்று அந்த ஜேஆர் ஆழ்வார் மேலே எப்படி இப்படி உங்களுக்கு விசுவாசமே இல்லாமல் போச்சு? சார் வந்து டோன்ட் டாக். இதை நான் கண்டுபிடிப்பேன், கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். என்னது லிஸ்ட்? அதான் மாமி, அந்த ரூம் இருட்டா இருக்கு, லைட் போட சொன்னீங்களா? இவ்வளவு நாள் இங்க தானே இருந்தேன். அப்ப என்னென்ன கொடுக்கல? இப்ப சார் வந்ததும் கொடுக்கற? பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன், மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்ல ஏமாந்த சார் வரட்டும் காத்துட்டு இருந்தியா? ஜெயா, நம்ம மாத்து வேலைக்கு தானே, ஏன் விடு. அது பாருங்க, பெரிய மளிகை கடை லிஸ்ட் மாதிரி என்ன எழுதியிருக்கான், குட்டி 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 குட்டியா. ஏன் மாமி, ஒரு வயரிங் பண்ண ஒயர் வாங்கிட்டாங்க, இந்த ஒயர் போடுறதுக்கு பிவிசி பட்டா வாங்கிட்டாங்க, அப்புறம் சுவிட்ச் போர்டு, ஹோல்டர் மாட்ட பல்பு. இதுக்கு கரண்ட் வேணாமா? அதுக்காக கூடங்குளம் அணுவில் மாதிரி கட்ட வேணாமான்னு கேட்காம விட்டுட்டியேப்பா. அதான் இப்படிதான் எல்லா விஷயத்துலையும் எனக்கு காமெடி பீஸாவே ஆகிறியும். அதான் சாரிகிட்டே பேசிடு. சண்முகம், என்ன படி? என் கையில் ஒன்று புரியாது சார். வயரு 50 மீட்டர். என்ன சொன்ன? 50 மீட்டரா? ஆமா மம்மி. நீ என்ன நம்மாத்த கரண்ட் பாக்ஸ்ல இருந்து எடுக்க போற? ஆமா மம்மி. வீட்டுல இருந்து டைரக்டா எடுக்க போறியோன்னு பார்த்தேன். ஜாஸ்தின்னு சொல்றீங்களா? பின்ன 5 மீட்டர் ஜாஸ்தி, அநியாயத்துக்கு 50 மீட்டர் எதுக்கேடா? மாமி, நான் ஒரு எலக்ட்ரிஷியன், காரணம் தான் கேட்க மாட்டேன். சரி, அது என்ன படி? பிவிசி பட்டா 25 அடி, நல்ல டிசைன்ல 3 சுவிட்ச். இப்போ நேக்கே ஒரு டவுட்டு, நம்ம ஆத்துக்கு தேவை ஒரு சுவிட்சு தான், நீ எதுக்கு 3 சுவிட்சு கேட்குற? இப்போ சாக்லேட் கலர்ல ஒரு சுவிட்ச், நீல கலர்ல ஒரு சுவிட்ச், வெள்ளை கலர்ல ஒரு சுவிட்ச் பக்கத்துல ஃபிக்ஸ் பண்ணா சாக்லேட் கலர் மக்கார் பண்ணா நீல கலர், நீல கலர் மக்கார் பண்ணா வெள்ளை கலர் மக்கார் பண்ணா அது எப்படி மாமி ஒரே சமயத்துல 3 மக்கார் பண்ணோம்? நீ மட்டும் கார் மெக்கானிக்கா இல்லடா? ஏன் மாமி? சாதாரணமா காருக்கு ஒரு டயர் தான் ஸ்டெப்னி. நீ மட்டும் மெக்கானிக்கா இருந்தனா ஒரு வீலுக்கு 2 ஸ்டெப்னி ஆக்கி 4 வீலுக்கு 8 ஸ்டெப்னி ஆக்கி கார்ல உட்காரவா டயர் மேல உட்கார மாதிரி என்ன செஞ்சிருப்ப? மாமி, நான் சொல்றேன், இந்த கரெக்டா இது போட்டனா உங்களுக்கு செலவே இருக்காது, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி சரி சரி, அவன் ரொம்ப ஃபீல் பண்றான், விடு. என்னடா, என்ன வேணும் உனக்கு சொல்லு. அந்த லிஸ்ட்ல சொல்லுங்க, எவ்வளவு மேக்கிங் சார்ஜ், என்ன இது செலவு எல்லாம் சொல்லட்டும். செலவு தானே 4022 ரூபாய். என் லேபர் 450 ரூபா. லேபர் ஓகே, மெட்டீரியல் நான் வாங்கி கொடுத்துட்டுமா? அது கரெக்ட். உங்களுக்கு ஏன் சார் கஷ்டம்? இஷ்டப்படி ரெடியா நானே வாங்கி வச்சிட்டேன். ஜெயா, அவன் எல்லாம் ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கான், சொல்லு. இதை பாருங்க, அந்த ரூமுக்கு இவ்வளோ தேவைன்னு தோணலை. நம்ம மாத்திலே மச்ச சொச்சம் வயரு சுவிட்ச் எல்லாம் இருக்கு, அதை வச்சு லைட் போட்டா போறாதா? அதெல்லாம் துண்டு வாயிரு மாமி, அங்கங்க அசிங்கமா ஜாயிண்ட் தெரியும். எந்த எலக்ட்ரிஷியன் பண்ணா அப்புறம் கெட்ட பேர் எனக்கு தான். பெரிய எலக்ட்ரிஷியன் ஆச்சு நீ. ஆமா. சரி ரைட்டு, இப்போ நீ எல்லாமே பண்ணிடு. அதுக்கு முன்னால அந்த ரூமை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துரு. எது சார்? இப்போ வேற ஏதாவது தேவைன்னா அதையும் நீ சேர்த்து வாங்கிடலாம். இல்லை, நல்ல ஐடியாவே இருக்கு. போ. இந்த மாதிரி ஒரு ஏமாந்த ஆம்பளை. சார், இது நல்லா இல்ல. என்ன சண்முகம்? காமெடியா பேசினாலும் மாமியை நம்பிடலாம், உங்களை நம்ப கூடாது. புரியல சண்முகம். அந்த ரூம்ல லைட் இல்லைன்னு தானே போட சொன்னீங்க? இப்பவும் சொல்றேன், லைட் இல்லை தான். டபாயாதீங்க, ரூம்ல லைட் எரியுது. இப்படி யார் போட்டா? எல்லாம் சார் தான் போட்டார். சண்முகம், நான் சொல்றது கேளு, நான் போடல. நீங்க இல்லைன்னா பேய் பிசாசா இல்ல ஆவியானது வயரிங் பண்ணியிருக்கோம். அவருக்கு காஃபி கூட போட தெரியாதுடா. இவருக்கா சூப்பரா கல்யாண சமையலே செய்வார். இவருக்கு எல்லா வேலையும் தெரியும், ஆனா காம் செய்ய மாட்டார். கேட்டா மொத்தம் பொழப்ப கெடுக்க கூடாதுன்னு. இப்ப என் பொழப்புல கை வச்சிட்டார். எல்லாம் சரியே இல்லை. ஒரு வேலை உங்க வேலையா? என்ன எங்க வேலையா? ஏண்டா
உங்ககிட்ட எத்தனை நாளாக சொல்லணும் இருக்கான் அந்த ரூமில் சிமெண்ட் மூட்டைலாம் எடுக்கணும், இருட்டாக இருக்குது, ஒவ்வொரு லைட்டை போடுறான்னு சொன்னால் தாப்பாடுறேன்றதோட போடவே மாட்டியா? அதனால நீ தான் போட்டியா? உன் வேலையை என்ன பண்ணிட்டா? என் வேலையை நீ பண்ணுவியா? கலவை கலக்குவியா? கட்டு வேலை போடுவியா? பூச்சி வேலை செய்வியா? எல்லா வேலையும் செஞ்சுடுவியா? நீ பூஜை பார்த்தியா இருக்க என்ன மேஸ்திரி மாறுற? நீ கவனம் கிடையாது சார், பண்ணுறது மட்டும் டபாய்க்கிறான், அதுக்கு நீ ஒரு சப்போர்ட் சொல்லி வைக்கிறேன். உழப்புல கையை வச்சா அவள் தான் என்ன பண்ணுவேன்? ஏய் மட்ட பழக்கத்துல மண்டை வச்சுடுவேன். யார்கிட்ட பேசுறான்? போட்டா இல்லை சார் சண்முகம் என்ன சொல்லிட்டு போகிறான்? இந்த ஸ்டோர் ரூமில் லைட்டு கனெக்ஷன் கொடுத்தீங்களே அதை சொல்லிட்டு போகிறான். என்னது ஸ்டோர் ரூமில் லைட் கனெக்ஷன் கொடுத்துமா? மேஸ்திரி தான் கொடுத்தார். மேஸ்திரி நானா? என்ன நானா? சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க் நானே பார்ப்பேன் மாமி. நீ தானே சொன்ன. எனக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாது. நானே ஆள் கிடைக்காம ஆளை பார்க்க ஊரை பார்க்கணும், ஆளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இதில் உங்கள் வீட்டுக்கு வந்து லைட்டு கனெக்ஷன் கொடுத்தேன். பா மாமி. அப்போ கான்ட்ராக்டர் போடலை, எலக்ட்ரிஷியன் போடல, மேஸ்திரி போடலை, யார் போட்டிருப்பா? நீ வேணா பாரு, கடைசியா அந்த எலும்பு கொடுத்தா ஆவியா வந்து பண்ணிடுச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவான் சார். சொன்னாலும் சொல்லுவாங்க. சொல்கிறேன் சார், கன்ஃபார்மாக சொல்கிறேன், இது அது பண்ண வேலையே தான். என்ன இது? நான் தமாஷா சொன்னா நீங்க அதே சீரியஸா சொல்லிட்டு இருக்கு சார். இது சீரியஸான மேட்டர், நீங்க தான் தமாஷா எடுத்துக்கிறீங்க சார். லைட்டு விஷயத்த லைட்டாக பேசாத, நல்லா அடிச்சு ஸ்ட்ராங்காக சொல்லு. போ பின்னாடியா ஏதோ குழப்பின வேலைக்கு அவனு பார்க்குறது இதால் வேற லொல்லு. கரண்டே இல்லாமல் லைட் எரியுது. அதனால தான் இந்த கரண்ட் பாக்ஸில் இதை வரைஞ்சி வச்சுக்கிறானுங்களோ. எப்படி எரியுதாங்க? மேஸ்திரி என்ன தனியாக சார் குழம்புறா எல்லாம் என் கண்ணுக்கு தான் தெரியுது. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இது என்னது? இது என்னன்னு தெரியாதான் வீட்டில் மாட்டி வச்சுக்கிறியாது. அதை கேட்கல. இந்த வால் கிளாக்ல டைமை கரெக்ட் டைமுக்கு திருப்பி வச்சது யாருங்க? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சாதாரணமாக எங்கள் ஆற்றுல வால் கிளாக்கை ½ hour ஃபாஸ்ட்டாக வச்சே பழக்கம். கடைசி நிமிஷம் டென்ஷன் வேண்டாமேன்னு அப்படியே பல வருஷமாக பழகி போயிடுது. இப்போ அதுக்கு என்ன? இன்னைக்கு டாக்டரான ஒரு அப்பாயின்மெண்ட்டு. நான் கரெக்ட் டைமுக்கு போகாமல் இதான் வழக்கமாக 30 minutes ஃபாஸ்ட் ஆச்சேன்னு லேட்டாக போயிட்டேன். அதனால் டாக்டரான என்னோட அப்பாயின்மெண்ட் கேன்சல். சார் நீங்கள் எங்களுக்கு நல்லது தான் பண்ணுற, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணிடக்கூடாதான்னு கேட்குறோம். மாமி எங்கள் வேலையை பார்க்குறது டைம் இல்லை, இல்லை வாழ்க்கை சரி பண்ணி வைக்கிறதா எங்கள் வேலையா? அப்போ நீங்கள் வைக்கலையா? என்ன நான் வச்சேனான்னு கேட்குறீங்களா? நான் பெரிய பெரிய வால்லாம் கட்டுவேன். இந்த வால் கிளாஸ் டைம் அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டேன். பா சார் போய் வேலையை பார்த்தார் எப்போ பார்த்தாலும். அப்போ இதுவும் ஆவி வேலைன்னு சொல்ல போகிறேன். தெரியல. வேற ஏதாவது வீட்டில் ஏதாவது இருந்தால் இதுன்னு வந்து இத்தனை நான் செஞ்சனா அத்தை செஞ்சனான்னு கேளு. நீர் பண்ணலை, அப்போ நீரும் பண்ணலை, நானும் பண்ணலை. ஏதோ சபாவில் வயலின் வாசிக்க சான்ஸ் வாங்கி கொடுப்பேன் தான். தெரியாத மாதிரி கேட்குறேன். இந்த வயலின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதை சரி பண்ணணும்னு நாங்களும் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம். ஆனால்
சமத்தா சட்டம் போடாம சைலண்டா பண்ணி வச்சுட்டே. கான்ட்ராக்டர் ரொம்ப தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? வயலின் கம்பி சரி பண்ணதான் சொன்னீங்க, வாழ்க்காக டைம் சரி பண்ணதான் சொன்னீங்க. இதெல்லாம் நான் பண்ணல. சரி, நீங்க இப்ப எங்க பேச வரல் என்ன சொல்ல வரல் நேக்க புரிஞ்சு போச்சு. கடைசியா ஒண்ணு சொல்றேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நேத்து நடந்த விஷயம். ஜெயா வேண்டாம், இதை சொல்லிடாதே, பயந்துருவா. பாத்தியா கனியே, இதுகளை பயமுறுத்தலாம் நம்ம வந்தா நம்ம பயந்துடுவோமா? என்ன கொடுமைச்சார் இது சார். அது என்ன பயப்படுற மேட்ரு? நேற்று நாங்கள் வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டாக வந்தோம். மொட்டை மாடிக்கு துணி காய போட்டது ஞாபகம் வந்தது. சரி இப்போ எடுத்துகிட்டு வரலாமேன்னு போனால் யாரோ அழகாக எடுத்து மடிப்பு கலையாம இஸ்திரி போட்டு மடித்து வச்சிருக்கா. இஸ்திரி நிஜத்தை சொல்லுங்க, அது உங்களோட வேலை தானே? நானே தான் மடித்து அயன் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு முறை வாசல் வேலை கூட நான் தான் செஞ்சேன். எனக்கு வேறு வேலை இல்லைன்னு வச்சுங்களா? பார்த்தேன் போர் அடிச்சு போ. என்னையே இது கொடுமையாக இருக்குது. யாரோ வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அந்த வயலின் வாழ்க்காக்கு துடி, வயலின் வாழ்க்காக்கு துடி, வயலின் வாழ்க்காக்கு துடி, வயலின் வாழ்க்காக்கு துடி, வயலின் வாழ்க்காக்கு துடி. என்ன இது? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிற மாதிரி ஏதோ புலம்பின் இருக்கு. இல்லைன்னா காசு பணம் துட்டு மணி அந்த மணிக்கு ஆச்சப்பட்டதுனால தான் அந்த சனி என் கண்ணுக்கு தெரியுது. ஐயோ எல்லாம் வந்து தொலைய உன்னாலதான் இவ்வளவு. பாத்தீங்களா, இது அப்படியே யார் பண்ணதுன்றீங்க? ஆவி வேலை தானே. சாதாரணமா எல்லா ராத்திரியும் பொதுவா நாயை வளர்ப்பா பூனையை வளர்ப்பா செல்லமா. நாங்க செல்லமா ஆவி வளர்த்ததான் சொல்லிட்டு போறோம். செல்லமா ஆவி வளர்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். 10 நாள் எங்கள் வேலையை முடிச்சு நாங்கள் போயிட்டா ஆளை இல்லாமல் ஜுலோன் ஆயிடும். அப்போ பாருங்க திகில் ஆரம்பம். அது ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சமத்தாக்கும், ஒன்றும் பண்ணாது. ஆமாம், அது கூட குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் பயப்பட போறாங்க? பண்ணாதா? அவ்வளோ நல்ல ஆவியாக இருந்தா இங்கேருந்து ஆரோக்கியசாமி போட்டோவை ஏன் இருக்கணும்? அதில் இந்த படத்தை ஏன் பிரிக்கணும்? கரெக்டாக கேட்டா இருப்பார் சார். இப்போ என்ன சொல்கிறீங்க அதுக்கு? இந்த நாடகங்கள் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஜாய் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம். அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாடகங்களை எழுதி நடித்து அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி
எடிட் பண்ணி உங்களுக்காக இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் டிராயிங் ரூமில் இருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதுக்கு எவ்வளவு பொருள் செலவு, நேரம் செலவு, அது உங்களுக்கே தெரியும். இஃப் யூ ஃபீல் இட் இஸ் வர்த் இட், யூ கேன் கான்ட்ரிபியூட் by way of joy of giving. This contribution you can do by way of bank transfer, Google Pay or PayPal. For this whole festival, we are requesting ₹1,000 for those who are residing in India and $50 for NRIs. This ₹1,000 and $50 are only minimum. You can give more than that also. These proceeds goes to the participating drama troops. Here are the bank details. இது கண்கட்டி வித்தியாச்சு இது. ஏன் சார் இவ்வளோ பெரிய போட்டா எப்படி ஆச்சு? ஒரு நீ வச்சியா? நானா? பின்ன அந்த தைரியத்தில் தானே சார் சும்மா வில்லன் கணக்கா டைலாக் பேசிக்கினே அப்படியே ஸ்டைலாக போய் ஹீரோயினி முந்தானியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த போட்டா மேலே அந்த துணியை இழுத்த. இந்த பாரு, திருட மேலே எழுத்து விட்டுற மாதிரி நானே பயந்து போயிருக்கேன். இந்த வெறுப்பேத்தாத எலும்பு ஒரு மேட்ரு ஓவர் ஈஸி இடம் கைக்கு வந்துடும்னு பார்த்தேன். சரியா? அந்த ப்ரொமோட்டர் என்ன சொல்கிறான்? 2 நாள் டைம் கேட்டிருக்கான், இல்லைனா வேற இடம் பார்த்துக்கிறான். நம்ம லம்பா ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும், கூடு கட்டலான்னு நினச்சேன். இவ்வளோ நாள் மேஸ்திரி வேலை பார்த்து சொந்தமாக ஒரு இஸ்திரி பெட்டி வாங்கிறதுக்கு கூட வக்கில்லை சார் எனக்கு. நான் கூட என்ன கஸ்டமர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் இது வரைக்கும் சம்பாதிக்காமல் விட்டேன். இதெல்லாம் ஏதோ காசை பார்த்தா உண்டு சார். எப்போ இருந்து சார் நம்ம கெட்டவனானோம்? என்ன சொல்கிறேன்? இல்லை சார், போன மாதம் வரைக்கும் நம்ம 2 பேரும் நல்லவங்களாக தானே இருந்தோம். திடீர்னு கெட்டவன் ஆகிட்டுமே எப்படி? நல்லவங்களாக இருந்தோம்னா இது வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கல. திடீர்னு அந்த வடநாட்டு ப்ரொமோட்டர் வந்தான், 6 கோடி தர்றதா ஆசை காட்டினான். இந்த மாமியும் சாரையும் பார்த்தா ஏமாறமாக தெரிஞ்சது, கெட்டவங்களா ஆகிட்டோம். அப்போ நல்லவங்களா இருக்கிறவங்களாம் சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு சொல்கிறேன். சரி விடு. என்ன சார் திடீர்னு உள்ள போயிட்டீங்க? போகுமா? யார் சார் அந்த கட்டை துணி எடுக்க சொன்னாங்க? சார் விடு சார், துணியை தானே எடுத்தாரு, பீரோவில் வந்து கட்டு மணியை எடுத்தாரு. சரி சார், வேணா அந்த துணி அங்கேயே வச்சுட்டுமா? வேண்டாம், நாங்கள் ஏன் அதை முடி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வாரம் ஒரு ஆரோக்கியசாமியோட சன் ஜான் பிரீட்டோ ஆஸ்திரேலியாவிலேருந்து வரார். சரி, அவர் கையாலேயே அதை திறந்து இருக்கலாமே நாங்கள் ஆசைப்பட்டோம். வேற ஒன்று எதுக்கு சொல்கிறாரு சார்? அவருடைய சன்னை ஜான் பிரீட்டோ அடுத்த வாரம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வராரு. அவர் கையால் அதை திறந்து வைக்கலாம்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஃபோட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆச்சு. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு என்லார்ஜ் பண்ணிட்டோம். அப்படின்னா நீங்கள் தான் இந்த படத்தை இவ்வளோ பெருசு பண்ணி மாட்டினீங்களா? ஆமாம், வேற யார் பண்ணுவா? மாமி, என் தள்ள சத்தியம் அடிச்சு சொல்லி நீ தான் மாட்டினியா? ஆமாம், நான் தான் பண்ணினேன். பாருங்க, இதை நாங்கள் தான் பண்ணோம். என்ன 2 பேரும் மாற்றி இதையே கேட்டுட்டு இருக்கேன். ஓ, இன்னைக்கு புரிஞ்சுச்சா? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? இதுவும் அந்த ஆவி பண்ண வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கா. இல்ல, இதை நாங்க தான் பண்ணோம். ஏன்னா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லி எலும்பா தெரியுது. இவ 2 பேரும் நன்னாவே மிரண்டு போயிருக்கா. சொல்ல வந்தது சொல்லிடுங்க, மறந்துடாதீங்க. இல்ல. அப்போ அந்த மொட்டை மாடியில் அந்த துணியெல்லாம் மடிச்சு வச்ச மாதிரி அந்த எலும்புகோடு கிச்சன் உள்ள பூந்து சோறாக்கி வச்சுதான் என்ன? அடுத்த வாரம் அந்த ஜான் பிரீட்டோ ஆஸ்திரேலியாவிலேருந்து வரார். அவர் வரச்சே நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். எதுக்கு? ஜான் பிரீட்டோ ஆஸ்திரேலியாவில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். போலீஸா? அதுவும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். அவர் வந்த உடனே நீங்கள் அந்த எலும்பு கூட வெளியில் எடுக்கணுமா? அவர் வந்து அதை தரோவா எக்ஸாமின் பண்ணி இது இயற்கை மரணமா, கொலையா, தற்கொலையா, சமீபத்தில் செத்த ஆளா, இல்லை எப்போ செத்த ஆளா, எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவார். முடிவுன்னா அதெல்லாம் வரட்டுமே, பார்க்கட்டுமே, சொல்லட்டுமே, அப்புறம் முடிவு பண்ணுவோமே.
எப்போ வருவாங்க சார்? அதான் சொன்னேனே சார், எவ்வளோ தடவை கேட்பீங்க? செல்லில் ஒரு தடவை காண்டாக்ட் பண்ணுங்களேன். அடா இப்போ ஒரு நிமிஷத்தில் வந்துடுவார். ஆனால் வந்த உடனே முதல்ல அதை பாருங்க, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை பார்ப்பேன். அது அப்புறம் வச்சுக்கோங்க சார், முதல்ல எங்களை முடிச்சிருங்களேன். ஐயா ஐயா முட்டராமசாமி வந்ததாயா? அப்படியா? ஆமாயா. எப்போ? இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியா இதை கொடுத்தாயா. அப்புறமா இந்த செக்கியா. என்ன அது? 1 லட்ச ரூபா செக்? ஆமாம். வெரி குட், வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பொறுங்க சார், பொறுங்க. இந்த ஷீல்ட், இந்த 1 லட்ச ரூபா செக் கொடுத்த முட்டை ராமசாமி, அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதுக்கு சார் அதெல்லாம் எங்களுக்கு? நோ நோ, ஆஸ் அ டீச்சர் நீங்கள் தான் முக்கியமாக முட்டை ராமசாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும். சார், எங்கள் நிலைமை இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் சார். மிஸ்டர் பாப்பையன், உங்களை மாதிரி கல்வி நிலையங்கள் நடத்துகிறவங்க தான் கண்டிப்பாக முட்டை ராமசாமியை பற்றி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் சார். ஆமாம் சார், மேட்டர் ரொம்ப சீரியஸாக சொல்லிடுறேன் சார். ஆமாயா, வந்ததுலேருந்து காலில் சுத்த நீ ஊற்றிக்கிற மாதிரி எப்போ வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, என்ன உங்கள் மேட்டர்? வணக்கம் சார். வணக்கம். அட என்ன சார் நீங்களும் ஆஸ் அ ரிப்போர்ட்டர், நான் தான் ஏதாவது நியூஸ் கிடைக்குமான்னு அடிக்கடி போகிறேன் சார். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள் சார், மக்கள் முழக்கத்தில் போடலாம் சார். சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சாரை பார்க்க வந்தோம். சார், நீங்கள் அந்த முட்டை ராமசாமி பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஓ, இப்போ சொல்லலாமோ? சொல்லுங்க சார், இவருக்கு ஒரு நியூஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சார் முட்டை ராமசாமி அது இதுன்னு எதை பேர் சொல்கிறாங்க? 4 வருஷத்துக்கு முந்தி இதே முட்டை ராமசாமியை உடம்புல ரத்த காயத்தோட பப்ளிக் அடிச்சு உதைச்சு இழுத்து இங்கே கொண்டு வந்தாங்க. திருடிட்டு மாட்டினானா? பைக்கா செயினா? செயின், அதுவும் டீச்சர் கழுத்துலேருந்து ஸ்நாச்சிங். அப்போ அவனை அடிச்சு உதைச்சதுல தப்பே இல்லை. நான் அவனை நல்லா விசாரித்தேன். அப்போ தான் எல்லாம் தெரிஞ்சது, அவன் திருடுறது எல்லாமே டீச்சர்ஸ் கிட்ட மட்டும்தான். ஜென்ஸா லேடிஸா பார்க்க மாட்டான், டீச்சரா அதை மட்டும்தான் பார்ப்பான். ஹாஸ்கல் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து திருடுறானா? அவன் எவ்வளவு மோசமானவன் சார்? அந்த மாதிரி மோசமான இடத்துக்கு தள்ளவே நீங்க தான். என்ன சார் சொல்றீங்க? நானா? நீங்க என்ன, நீங்க இல்ல, உங்களை மாதிரி ஒரு டீச்சர். அதானே சார் டீச்சர்ஸ் மேலே அவனுக்கு அப்படி ஒரு வெறுப்பு. இதே கேள்வியை அவங்ககிட்ட கேட்டேன். சார், எனக்கு படிப்பு வரல, டீச்சர் சொல்றதும் புரியல, எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்ட்லயும் 0. கிளாஸ் டீச்சர் என்ன எல்லார் முன்னாடி நிற்க வச்சு, ஏய் இன்னையில இருந்து இவன் வெறும் ராமசாமி இல்லடா, முட்டை ராமசாமின்னு கேலி பண்ணார். பசங்களும் விழுந்து சிரிச்சாங்க. எங்க போனாலும் முட்டை ராமசாமின்னு கேலி பண்ணார். ரொம்ப அவமானமா போச்சு சார். அதான் ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். அப்பெல்லாம் படிப்பு மேல மட்டும்தான் எனக்கு வெறுப்பா இருந்துச்சு. ஆனா இப்போ டீச்சர்னாலே வெறுப்பு, கோபம், ஆத்திரம் எல்லாம் வருது. அதான் டீச்சர்ஸ் கிட்டே திருட ஆரம்பிச்சு. பட் இன்னைக்கு அவன் பெரிய பிசினஸ்மேன். எப்படி சார் பையன் திருடியே பெரியல் ஆயிட்டானா? ஒருவேளை அரசியலை சேர்ந்தானா சார்? எப்படி சார் சொல்லுங்க. எல்லாம் ஐயா போட்டு கொடுத்த ரூட்ல தான் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டான். எப்படி? பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்தாரு. ஐயாவுக்கு தெரிஞ்ச நாமக்கல் பெரிய முட்டை வியாபாரிகிட்ட அறிமுகம் பண்ணி வச்சாரு. அவங்க சீப்பா கிரெடிட்ல கொடுத்தாங்க. கடுமையா உழைச்சான். இன்னைக்கு நம்பர் 1 பெரிய முட்டை வியாபாரி அவன் தான். இந்த ஷீல்ட், இந்த 1 லட்ச ரூபாய் செக் யாருக்கு தெரியுமா? படிப்பே வராதுன்னு கைவிடப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த டீச்சர் சவாலா ஏத்துக்கிட்டு அவங்கள பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா மாத்துறாரோ அந்த டீச்சருக்கு இந்த ஷீல்ட், இந்த செக். அன்னைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? படிச்ச ஸ்கூலுக்கும் கத்து கொடுத்த டீச்சர்ஸுக்கும் உருப்படியா என்ன பண்ணாங்கன்னு முட்டை ராமசாமி பண்ணா.
இதை இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்தீங்களா, உங்களை மாதிரி டீச்சர்ஸ் போட்ட முட்டை அவனை திருடனாக்குச்சு. ஆனால் எங்கள் ஐயா ஏற்பாடு பண்ண முட்டை பிஸ்னஸ் அவனை மனுஷனாக்குச்சு. சூப்பர் சார். முதல்ல அவரோட அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் அதெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு பேட்டி எடுத்து போட்டுறேன். ஓகே 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 சார். சொல்ல மாட்டேன்ட்டு பாருங்க, நேத்தி கூட நான் உங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஏன் போனீங்க? எதுக்கு போனீங்க? எல்லாம் இந்த ஜேஆர் ஆழ்வார் கூட பார்க்கணும்னு ஒரு ஆசை தான் சார். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா சார்? அது நீ என்ன சார் சொல்கிறது, அது பார்க்கணும்னு தோணுது சார். ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, ஹோல் பாடியை கொடுத்துருக்காருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. போய் பார்த்துட்டீங்களா? எங்கே சார் பார்க்குறது, முன்ன எந்த சாவியை போட்டாலும் திறக்கிற மாதிரி ஒரு பூட்டு போட்டுருந்தீங்க பார்த்தேன். இப்போ தான் பெரிய லக்கா போட்டு வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் பார்க்கல சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இப்போ சொல்லுங்க, என்ன உங்கள் அர்ஜென்ட் மேட்டர், கிரிட்டிக்கல் மேட்டர்? சார், இன்னும் 2 நாளில், அதாவது ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறப்ப லேபில் கண்ணாடி பீரோவில் ஜேஆர் ஆழ்வார் எலும்பு கூட இருந்தே ஆகணும். என்ன விளையாடுறீங்க? அன்னைக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க, இன்னைக்கு 2 நாள் வேணும்னு கேட்குறீங்க? இல்லை சார், ஜேஆர் ஆழ்வார் கொள்ளு பேரன் நார்வேயில் இருக்கான். இன்னும் 2 நாளில் சென்னை வரதா நேற்று தான் மெயில் பண்ணியிருக்கான். இதில் அவன் மட்டும் வந்தால் பரவாயில்ல, கூடவே நார்வே டிவிலேருந்து 10 பேர் வராங்க. எதுக்கு? தாத்தாவை பற்றி அங்கே சொல்லியிருக்கான். அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி டாக்குமெண்ட்ரியே பண்ண சொல்லிட்டாங்க. ஆமாம் சார், அவங்க வர்றதுக்குள்ளே அந்த எலும்பு கூட அந்த இடத்துல எப்படியாவது வச்சிடணும் சார், இல்லைன்னா ரொம்ப மோசமாயிடும் சார். கிடைச்சிடுங்களா? இப்போ அந்த லேப் ரூமுக்கு நீங்கள் பெரிய பெரிய பூட்டா போட்டிருக்கீங்களா? ஆமாம் சார், எல்லாம் சீக்ரெட் நம்பர் போட்டு எவனாலையும் திறக்க முடியாது. அதான் அந்த ரிப்போர்ட்டர் ஆதாரால ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே திரும்பிட்டாரு. அண்ட் ஒன் மோர் திங், நாளையிலேருந்து ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க சார்ஜ் எடுத்துக்கிட்டா இன்னும் சேஃப்டியாக இருக்கும். ஒரு ஈக்காக்கா கூட உள்ள நுழைய முடியாது. நோ, இப்போ எந்த பூட்டை பூட்டிருக்கீங்களோ அந்த பூட்டை எல்லாத்தையும் எடுத்துருங்க. 8 நாளைக்கு முன்னாடி எந்த பூட்டை போட்டிருந்தீங்களோ அதே பூட்டை போடுங்க. பிரைவேட் செக்யூரிட்டிஸ் வேணாம், ஃப்ரீயாக இருக்கு சார். அப்போ எந்த பாதுகாப்புமே இருக்காது சார்? பாதுகாப்பா? எதுக்கு? குதிரையை ஓட விட்டீங்க, இப்போ லாயத்தை கூட்டுறீங்களா? இல்லை சார், இந்த மாதிரி ஏற்பாடு அப்போ பண்ணாதது எங்கள் தப்பு தான். இப்போ பண்ணுறீங்களே ஏற்பாடு, இது அதை விட பெரிய தப்பு. என்ன சார் சொல்கிறீங்க? குதிரை மறுபடியும் லாயத்துக்கு திரும்பி வரணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வரணும் சார். அப்போ நான் சொன்னது செய்யுங்க. ஒன் செகண்ட், ஈ காக்கா நல்லா ஃப்ரீயாக நுழையிற மாதிரி பண்ணுங்க. சார், எங்கே சார் அந்த 2 பெருசையும் காணோம்? நீ மட்டும் இருக்கா? திருச்சி போயிருக்காங்க. எதுக்கு? ஆஃபீஸர் ஆலோசனை இருந்தனா நாளைக்காமா கல்லறை திருச்சியில் இருக்குது, மரியாதை செலுத்த போயிருக்கிறாங்க. ஐயோ, இந்த செத்து போன இந்த ஆரோக்கியசாமியோட பையன் ஏதோ பரோட்டான்னு நானுங்க, அவன் வேறு ஆஸ்திரேலியாவிலேருந்து வர போகிறான். லோக்கல் போலீஸாக இருந்தால் பரவாயில்ல, ஏதோ காலில் கையில் வந்து விட்டுருவாங்க. இவன் வெளிநாட்டு போலீஸ் எப்படி அடிக்க போகிறானோ தெரியல. ஆமாம், கால் என்னாச்சு? அதை ஏன் சார் கேட்குறீங்க? முன்னெல்லாம் ரோடு போட்டாங்கன்னா அங்கங்கே பள்ளம் தோண்டி சுரண்டி வச்சுட்டு ஜல்லியை கொட்டு போடுவாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ரோடு அப்படியே தான் இருக்குது, அப்படியே நாய் போகிறாங்க மாதிரி அங்கங்கே நீட்டாக சுரண்டி வைக்கிறாங்க. பார்த்து வரக்கூடாது. பார்த்து தான் சார் அந்த பைக்கில் போய்கிட்டே இந்த ஐஸ் கட்டியில் போகிற மாதிரி அப்படியே ஆடிக்கினே போய் கீழே விழுந்தான் சார். கீழே விழுந்த உடனே ஒருத்தன் வேகமாக வந்தான், தூக்க தான் வரான்னு பார்த்தா செல்ஃபோன் எடுத்து நான் அப்படியே படம் முடிச்சுக்கின்னு இருக்கான் சார். டேய் என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், சார் இந்த மாதிரி லைவாக அப்படியே எடுத்து வாட்ஸ்அப்பில் விட்டா எனக்கு கமெண்ட்ஸ் கிடைக்கும் சார். அடுத்தவன் வேதனா அவனுங்களுக்கு வந்து லைக்ஸ் கிடைக்கும், கமெண்ட்ஸ் கிடைக்குன்றானுங்க. ஆமாம், உனக்கு செல் ஏதோ மெசேஜ் வந்துச்சா? அந்த கருமத்தெல்லாம் நான் படிக்கிறது இல்லை சார். பார்த்து சொல்லு. என்னத்தை பார்த்து சொல்கிறது? என்னது? எங்கிருந்தனோ அங்கே என்னை வைக்கவும், எங்கிருந்தனோ என்னை அங்கேயே வைக்கவும். என்ன சார் இது? பார்த்தியா, எனக்கு அதே மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. யார் அனுப்புந்து? இந்த நம்பரில் போட தெரிஞ்சிட போகுது. ஒருவேளை அந்த எலும்பு கூட இருக்குமோ? இதை போடுறோம். நல்லா ஸ்பீக்கரில் போடு சார். எங்கே இருந்தோம்
அங்கே என்னை வைக்கவும். எங்கே இருந்தனோ 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 அங்கே என்னை வைக்கவும். என்ன மேஸ்திரி ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த கத்துறேன். நான் எத்தனை வாட்டி பார்த்தேன், எனக்கு பயமே விட்டு போச்சியா. சும்மா அவனை கூட்டு வந்து படையனை சொல்லி ஒரு எலும்பு கொடுக்கிட்ட மாட்டிட்டேன். அவனை உடனே கொளுத்து எலும்பு கொடுக்க போறப்ப ஐயா அவங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியலையா? என்னாச்சு? காலையில இருந்து எத்தனை போன் தெரியுமா? நாளைக்கு ஸ்கூல் திறக்க போறோம், நார்வே டீம்ல இருந்து ஆள் வராங்க, அதுக்குள்ள வந்துருமான்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க, கலறாங்க. என்கிட்ட பேச சொல்லு. உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அப்போ வந்துரும்னு நீயே சொல்லிடு. அது எப்படியா அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? ஏன்னா அதை எடுத்தது யாருன்னு எனக்கு தெரியும். சொல்லுவேங்க. யார் யாரு? இவர்தான் பழைய ஸ்கூல் 1980 பேட்ச். இவரு அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டவரா? எஸ், பேர் கஜபதி. ஆனா இப்போ கான்ட்ராக்டர் கஜபதி. எப்படியா இருந்தால் மாட்டினாரு? லேப் ரூம்ல தண்ணி கசியுது, செவரில் அங்கங்க கிராக்கா இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த செலவை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக 4 பேர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அதுல இந்த கஜபதி ஒருத்தர். சரி, இந்த கஜபதி மேல எப்படி டவுட் வந்தது? செலவை 4 பேர் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா அதுல 3 பேர் இப்ப சென்னையில் இல்லை. அதனால இந்த கஜபதி முழு பொறுப்பை ஏற்றுக்கிட்டார். எலும்பு கூட யார் வேணா எடுத்துருக்கலாம், ஆனா இந்த கஜபதி தான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது மூளையை கசக்க வேண்டாமா? கஜபதி கிட்ட நேர போனேன். எனக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இடத்த சொல்லுங்கன்னு சொன்னேன். அவரும் இந்த இடம் அந்த இடம்னு ஒரு 50 இடம் காமிச்சார். ஆனால் அதில் மிஸ்டர் வெங்கட்ராமன், ஜெயா மாமி அவங்க அட்ரஸை மட்டும் தர மறைச்சிட்டார். அவங்க யாரியா? அந்த பென்ட்ரைவ் அன்னைக்கு கொடுத்தாங்களே, அது என் கைக்கு வர்றதுக்கு முன்னால மிஸ்டர் வெங்கட்ராமன், ஜெயா மாமி அவங்க தான் முதல்ல இங்கே வந்தாங்க. வாங்க வாங்க வாங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? பார்த்தேடா என்னம்மா ரிசீவ் பண்ணுறாருன்ட்டு. சார், உங்களை பற்றியும் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனை பற்றியும் பேப்பரில் நிறைய நியூஸ் வரும் சார். எல்லாத்தையும் நாங்கள் தவறாமல் படிப்போம். தேங்க்ஸ் மேடம். கூட்டு திருடனுக்கு இல்லை, அது நல்லவனுக்கு தான் அப்படின்னு ராஜாஜி ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். இந்த மனசுக்கும் மனசாட்சிக்கும் நடுவில் நடக்கிற போராட்டத்தில் நல்லது மட்டுமே ஜெயிக்குன்னு நீங்கள் நிறைய கேஸில் நிரூபிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா 10-15 போலீஸ் இருக்கும், ஒரு லாக்அப் இருக்கும். இங்கே நீங்களும் இன்னொரு போலீஸ்காரர், அவ்வளவுதானா? இது ஒரு மாடல் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுங்களேன். சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? சார், இது என்னோட விசிட்டிங் கார்டு. சார், நீங்க இங்க இருக்கீங்களா? என்ன ஆச்சரியமா கேட்குறேன். இல்ல, சென்னையில இன்னைக்கு லேண்ட் வேல்யூ அதிகமா இருக்கிற இடத்துல இது டாப் நம்பர் 1 ஆச்சே. ஃபிளாட்ல இருக்கீங்களா? இல்லை சார், இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். மொத்தம் 4850 சதுர அடி. அதில் நாங்கள் வீடு கட்டியிருக்கிறது 1650 சதுர அடி தான். அப்போ நீங்க பணக்காரர் தான். நீங்களும் விழலாம் 1 கோடி போவே வேண்டாம், பெருமையா சொல்லிக்கலாம். அந்த பெருமை எங்களுக்கு கொடுத்தவர் இதோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு, என்னுடைய ஆஃபீஸர் ஆரோக்கியசாமி. அவர் தான் சார் 30 வருஷத்துக்கு முன்னால் அது வெறும் 30,000க்கு வாங்க வழி பண்ணவர். சார், எங்கள் ஆத்த ஹாலில் சாமி படம் கூட வைக்கிறது இல்லை. ஆரோக்கியசாமி சாரோட ஃபோட்டோ மட்டும்தான் வைப்போம். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசம். எப்படி சொல்கிறே? ஹாலில் இருந்தால் இந்த ஃபோட்டோவை
ஹாலில் மாட்டி வைக்கிறேன். வெளியில வந்தா இந்த போட்டோவை கையில் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா என்னம்மா கலாய்ன்னு கலாய்க்கிறேன் சார். நீங்க என்ன ரொம்ப கலாய்ச்சிட்டே போங்க. இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது இல்ல கலாய்க்கிறேன்னு ரொம்ப லோக்கலா பேசுறீங்க. அது ஒன்றும் இல்லை சார். இந்த கலாய்க்கிறார் இந்த வார்த்தையை எப்படியாவது ஒரு சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதான் அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இந்த ஆரோக்கிய சாமிகளோட ஃபோட்டோ சின்னதாக இருக்கு, இதை பெருசு பண்ணணும். அப்படியே இந்த வயலின் ரிப்பேர் ஆகிடுச்சு, அதையும் சரி பண்ணணும். இதையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த வேலை அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். இந்த பாருங்க, நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸ், இருக்கிறது காஸ்ட்லி ஏரியா, ஏதாவது பிரச்சனை வரலாம், வந்தால் என்கிட்ட சொல்லுங்க. இன்ஃபேக்ட் ஒரு வித்தியாசமான பிரச்சனை வந்திருக்கு, அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு. பிரச்சனை பண்ணுறது யாரு? வேற யாரும் இல்லை, வீட்டு கான்ட்ராக்டர் கஜபதியும் மேஸ்திரியும் தான். மிரட்டுறாங்களா? இல்லை இல்லை சார், அவளாம் ரொம்ப ரொம்ப நல்ல டைப். சும்மா பயமுறுத்துறா, அவ்வளோதான். பயமுறுத்துறான்னா எப்படி? ஒரு எலும்பு கூட காமிச்சு. எலும்பு கூட காட்டியா? ஆமா, அதுவும் சிரிச்சுட்டே இருக்கிற எலும்பு கூட காட்டி. சார் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லட்டுங்களா? சொல்லுங்க சார். எங்களுக்கு சில வித்தியாசமான இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதில் ஒன்று வானத்தில் நட்சத்திரங்களை ரசித்து பார்க்குறது. இதுவும் எப்படி தெரியுமோ? ராத்திரி 12 மணி, ஊரே அடங்கி ஒடுங்கி இருக்கும், இருட்டு இன்னும் இருட்டா இருக்கும். அந்த நேரம் வானத்தை பார்த்தேன்னா குவியல் குவியலா நட்சத்திர கூட்டம் வைரமா இறைச்சு கிடக்கும். என்ன அழகு தெரியுமோ? எப்போனும் பார்த்துருக்கேளா? அப்போ எங்க டியூட்டி யாரு பார்க்கறது? ஜெயா, இப்போ எதுக்கு இதெல்லாம்? நீ சப்ஜெக்ட் விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கே. அவ அதை பள்ளத்தில் வச்சதை நம்ம பார்த்தோம், அதை மட்டும் சொன்ன போதுமே. ஆமாம், அவர் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே. இருங்க, அவ 2 பேரும் அந்த எலும்பு கூட பள்ளத்தில் வச்சா, அதை மொட்டையா அவ 2 பேரும் பள்ளத்தில் வச்சாங்கிறத மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னு சொல்கிறத விட, மொட்டை மாடியிலேருந்து 12 மணிக்கு நம்ம அதை பார்த்தோன்னு சொல்கிறது சரியாக இருக்கும் இல்லையா? அந்த நேரத்தில் நீங்கள் ஏன் அங்கே இருந்தள் அப்படின்னு சார் கேட்பார். அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறேன் சார். நீங்கள் கேட்பேனா கேட்க மாட்டேன்? கண்டிப்பாக கேட்பேன். பாருங்க, அவளுக்கு 1008 கேள்வி கேட்க தோணும்னா நம்ம சில விஷயத்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் மைண்டு ஃப்ரீ ஆகிடும் பாருங்க. ஸோ எலும்பு கூட பள்ளத்தில் வச்சுட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பயம் வரலையா? பயத்தை விடுங்க சார். இவன் ஏன் இப்படி பண்ணுறா, எதுக்கு இப்படி பண்ணுறா, இதான் எனக்கு தோணுச்சு. அடுத்த நாள் அவள் வந்தா எங்ககிட்ட இதை பற்றி சொன்னான். ஓகே, இப்போ நான் நேராக போய் அதை வெளியே எடுத்து கேஸ் புக் பண்ணலாமா? வேணாம் சார், அதை மட்டும் பண்ணாத. ஏன் அப்படி பண்ணினா விஷயம் வெளியில் தெரிஞ்சிடும், பேப்பரில் வந்துடும். அந்த கான்ட்ராக்டர் மேஸ்திரி அவ 2 பேரோட வேலை போயிடும், தொழில் பண்ண முடியாதே. அவளுக்கு குழந்தை குடும்பம் இருக்கு, அவள்லாம் நிர்கதி ஆயிடுவா. அவ பாவம் ஒன்றும். ஆனா அவங்க உங்களை பாவம் நினைக்கலையே. அப்படி பார்த்தா அவ அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நாங்களும் ஒரு காரணம். நீங்க எப்படி காரணம்? இப்போ எங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருந்தா அவளுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் தோணியே இருக்காது. எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எங்களுக்குன்னு யார் இருக்கா? முதல்ல நான் போயிட்டா இவர் அழுவர், இவர் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியாது. எங்களுக்கு பிற்பாடு அந்த வீடு ஒரு பக்கம் அனாதை இல்லத்துக்கும் இன்னொரு பக்கம் முதியோர் இல்லத்துக்கும் நாங்கள் எழுதி வச்சிட்டோம். நிஜமா சொல்றேன் சார்,
இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா என்னத்தையோ ஒரு எலும்பு கூட எடுத்து காட்டி பயமுறுத்துற லெவலுக்கு அவன் போயிருக்க மாட்டான். சார் அதுதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ காதம் வச்ச மாதிரி 3வது மனுஷனுக்கு தெரியாத மாதிரி இதை எப்படியாவது முடிச்சு விடணும். அதுதான் நாங்கள் 2 பேரும் உங்களை தேடி வந்திருக்கோம் சார். அதாவது அவங்க எப்படி கொண்டு வந்து வச்சாங்களோ அப்படியே எடுத்துட்டு போயிடும், அதானே? எக்ஸாக்ட்லி. ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் அந்த எலும்புக்கூடு உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார். இல்லை, எதுக்கும் கொஞ்சம் நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்கள். இதில் யோசனை பண்ண என்ன இருக்கு? அவளுக்கு எத்தனையும் ஆசை இருக்கும். ஆனால் நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஆசைப்பட்டு போய் பார்த்த இடம் எது தெரியுமா? முதல்ல ஜிஹெச்சில் சவக்கிடங்கு. ரொம்ப ஆசைப்பட்டு போய் பார்க்கறதுக்கு அது என்ன எக்ஸிபிஷனா? சவக்கிடங்கு டெட் பாடியை பார்க்கறதுல அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? அதை இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல முடியாது சார், ஒரு கியூரியாசிட்டி. என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படிங்கிறது தான். மோரோவர் அதுக்கு தகுந்த மாதிரி என் ஃப்ரெண்டு குருசாமியோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் டாக்டர் சிவகடாட்சம் அங்கே சீஃப் டாக்டர். நீங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கீங்க. எல்லாரும் சாதாரணமாக முள்ளு குத்துதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் முள்ளு பற்றுதுன்றீங்க. அதுதான் சார், எங்களை யாராவது பயமுறுத்த பார்த்தா அவள் தான் பயப்படணும், நாங்கள் பயப்படவே மாட்டோம். என்ன சொன்னீங்க? ரிப்பீட் பண்ணுங்க. எங்களை யாராவது பயமுறுத்த பார்த்தா அவள் தான் பயப்படணும், நாங்கள் பயப்பட மாட்டோம். உங்க பேரு ஜெயான்னு சொல்லும் போதே நினைச்சேன். வெரி குட், வெரி குட். இப்ப இந்த எலும்பு கூட காட்டி அவங்க உங்களை பயமுறுத்துறதை விட அதுக்கு முன்னால நீங்களே ஆரம்பிச்சா எப்படி சார்? இந்த ஆரோக்கியசாமி படத்துல இருந்து ஆரம்பிங்க, அந்த வயலின்ல முடிங்க. ஆனால் சார், இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது பயப்படுவாடா? ஒருத்தரை பயப்பட வைக்கிறதுக்கு சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதுவும் கிடையாது. நாம கிரியேட் பண்றோமே சிச்சுவேஷன், அதுதான் முக்கியம். அதான் சின்னதை பெருசாக்கும், பெருசு சின்னதாக்கும். இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இந்த படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிளான்ல கான்ட்ராக்டர் மேஸ்திரியும் பயந்துருப்பாங்களா? ஓரளவு பயந்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா எலும்பு கூட எல்லாம் பண்ணுதோங்கிற பிரம்ம இருக்கும், கண்டபடி கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுலேயும் இன்னைக்கு வந்த ஒரு மெசேஜ் அவங்கள கதிகலங்க வச்சிருக்கு. என்னையா மெசேஜ்? எங்கே இருந்தேனோ அங்கே என்னை வைக்கும். இது நான் ஸ்பெஷலாக ரெக்கார்ட் பண்ணேன். ஐயோ, இந்த மெசேஜை கேட்டு அரண்டு போயிருப்பாங்கல்ல? நிச்சயமா அதை எடுக்கணும்னு தோணும். சைக்கலாஜிக்கலாக எங்கே எடுத்தமோ அங்கேயே கொண்டு வைக்கணும்னு தோணும். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி பண்ணலைன்னா அப்போ என் ஆக்ஷன் வேற மாதிரி. சாரும் மாமியும் அங்கேயே தானே இருப்பாங்க, எடுக்க முடியாத? இவங்க எடுக்கிறதுக்கு வசதியா சாரும் மாமியும் இப்போ திருச்சி போயிருக்காங்க. திருச்சி போயிட்டு வர்றதுக்குள்ள எலும்பு கூடு அங்கே இருக்காது. மேஸ்திரி, ரொம்ப தேங்க்ஸ் மேஸ்திரி. நீங்கள் ஒரு கடுமையான உழைப்பாளின்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா தமாஷா பேசுவேன், சிரிக்க பேசுவேன். ஆனாலும் காரியத்தில் கண்ணா இருப்பேன். நீ மெயின் மேட்ருக்கே வர மாட்டேன், ஊரையே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வா. மாமி வரணும்ல, வந்துட்டா. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது நாங்கள் திருச்சி போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த காம்பவுண்டு வாழை சமத்தா சூப்பராக எழுப்பிட்டீங்களே. காம்பவுண்டு வாழை மட்டும் எழுப்பினேன், அந்த எலும்பு கூடியும் எழுப்பிட்டேன். எலும்பு கூட எடுத்துட்டியா? எனக்கு அது ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு அதை பிடிக்கும், அதுக்கு என்ன பிடிக்கும், எதுக்கு ரொம்ப, அதனால எடுத்துட்டேன். மேஸ்திரி, இன்னைக்கு இந்த சாயந்தரம் பேப்பர் மக்கள் முழக்கம் பார்த்தேடா? நான் அதெல்லாம் பார்க்கறதில்ல சார். ஜேஆர் ஆழ்வார் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு 80 வருஷம் எலும்பு கூடு இருக்கு. அது நார்வேலேருந்து வந்து யாரோ டாக்குமெண்ட்ரி பண்ணுறாளாமே. டாக்குமெண்ட்ரி நாங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். நீ வரையா? நீ வரையான்னு? நான் அதை தான் ஏற்கனவே பார்த்துட்டேனே, அங்கே வந்து வரத்தை பார்க்கணுமா? மேஸ்திரி, இப்போ நாங்கள் அங்கே தான் போகிறோம். எங்களுக்காக ஒரே ஒரு தடவை
அந்த எலும்பு கூட எப்படி சிரிக்கும்? சரி சிரிச்சு காட்டல. அதுதான் அங்கே பார்க்க போறேன். அங்கே சிரிக்க சொல்லி பாரு. என்ன எதுக்கு மறுபடியும் சிரிக்க சொல்றேன்? நான் இது லைவ் நன்னா இருக்கும். சொல்லுப்பா. நல்லா சிரிக்கிறாள்.